மகாவிஷ்ணு என்பவர் மூடத்தனமாக பேசுகிறார், மூட நம்பிக்கையின் வாயிலாக வந்து பேசுகிறார், சம்பந்தமே இல்லாத கர்மா தியரியை பற்றி பேசுகிறாரு இப்படின்லாம் சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து பார்க்க முடிகிறது. சியூடோ சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா போலி அறிவியல்னு அர்த்தம், பொய்யானவர்னு அர்த்தம். ஆன்மீகம் என்பது சியூடோ சயின்ஸ் அல்ல, இது ஒரு குவாண்டம் சயின்ஸ். ஒரு ஆகச்சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி மண்டி அப்படின்னக்கூடிய பிரான்ச் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாடம் வந்து கொண்டு வராங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னா என்ன? பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடுவாய்தல். ஆகாய பிரவேசம், உடலை விட்டு வெளியே சென்று ஆன்மாவில் பயணம் செய்தல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா என்ன? மறுபிறவி பற்றிய உண்மை. இப்போ நம்ம பேசுறது ஹியூடோ சயின்ஸா இருக்கு அப்படின்னா மேலை நாடுகளில் இன்று ஏகப்பட்ட இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் இந்த ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி தத்துவம். பல வருடங்கள் நான் குழப்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உங்களது வீடியோ வந்து மிகப்பெரிய பதிலாக அமைந்தது. எனது வாழ்க்கையே வந்து மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும் தமக்கு நான் பிற்பகல் தாமே என்று வரும் என்றால் போய், இது அணு கொள்கை என்றால் போய், இப்படி போய் அப்படி போய் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் அறிவியல் என்பதே ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பது பலருக்கு தெரியவில்லை. வள்ளலார் சொல்லி வைத்து விட்டு சென்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் திருமூலர் சொல்லி வைத்து விட்டு சென்ற அணு கொள்கையையும் இன்று இருக்கக்கூடிய சமீபத்தில் வாழ்ந்த பல்வேறு சயின்டிஸ்ட் வந்து சாட்சி ரீதியாக ப்ரூவ் பண்றாங்க. அந்த சேனலை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்களை அறிவியல் ரீதியாக சாட்சிகளுடன் சான்றுகளுடன் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் உங்களை யாரும் மூட நம்பிக்கையாளர், பிற்போக்குவாதி என்று கூற முடியாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற டிசம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து ஜனவரி 26 மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நேரடி தீட்சை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோ. இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத, நினைத்து கூட பார்க்க முடியாத, கேட்டிராத மாபெரும் அறிவியல் ரீதியான விளக்கத்தை, ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளாத ஆன்மீகம் ரீதியான, ஆன்மீகம் கலந்த நீங்கள் அணுக்கொள்கையை பற்றி இன்று வந்து உங்களிடம் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று இருக்கிறேன். சமீபமாக நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை எப்படி வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆன்மீகம் என்றாலே ஒரு மூடத்தனம், ஆன்மீகம் என்றாலே ஒரு மூட நம்பிக்கை, ஆன்மீகம் என்றாலே ஒரு பிற்போக்குத்தனம். ஸோ மகாவிஷ்ணு என்பவர் மூடத்தனமாக பேசுகிறார், மூட நம்பிக்கையின் வாயிலாக வந்து பேசுகிறார். ஸோ மகாவிஷ்ணு வந்து பிற்போக்குத்தனமாக வந்து பேசுகிறார். அவருடைய பேச்சில் வந்து ஒரு தெளிவில்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை பற்றிலாம் பேசுகிறாரு, அவர் வந்து அறிவில்லாமல் பேசுகிறாரு. மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாத கர்மா தியரியை பற்றி பேசுகிறாரு இப்படின்லாம் சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு நான் வந்து இதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் சத்தியமாக நினைக்கல. ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து இன்று வந்து ஏற்பாடு செய்து விட்டார். இன்று பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சியூடோ சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சியூடோ சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா போலி அறிவியல்னு அர்த்தம், பொய்யானவர்னு அர்த்தம். ஆனால் ஆன்மீகம் என்பது சியூடோ சயின்ஸ் அல்ல, இது ஒரு குவாண்டம் சயின்ஸ். குவாண்டம் சயின்ஸ்னா என்ன? இது அணு கொள்கையை பற்றியது, இது ஆட்டம்ஸை பற்றியது, இது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டியதை பற்றியது, இது என்டாங்கிள்மெண்ட்டை பற்றியது, இதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பற்றியது என்று பல்வேறு விதமான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இன்று வந்து ஒரு அற்புதமான காணொளி வந்து நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. இந்த காணொளியை பற்றி தெளிவாக வந்து நான் வந்து பேசலாம் என்று இருக்கிறேன். அதாவது இப்போது ஐஐடி மண்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு ஆகச்சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி, எல்லாருமே அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனுடைய மண்டி அப்படின்னக்கூடிய பிரான்ச் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாடம் வந்து கொண்டு வராங்க. என்ன பாடம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கான்சியஸ்னஸ் அண்ட் வெல்பீயிங். அப்படின்னா என்ன? கான்சியஸ்னா உணர்வு நிலை, வெல்பீயிங்னா நலமான வாழ்வு. நலமான வாழ்க்கைக்கும் உணர்வு நிலை ரீதியான விஷயத்திற்கும் உண்டான முதல் பகுதி நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இதில் எதெல்லாம் அடிஷ்னல் சப்ஜெக்டாக வந்து வருது பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ். அப்படின்னா என்ன? பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு வாய்தல். ஆகாய பிரவேசம், உடலை விட்டு வெளியே சென்று ஆன்மாவில் பயணம் செய்தல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ரீஇன்கார்னேஷன். அப்படின்னா என்ன? மறுபிறவி பற்றிய உண்மை. இப்போ நம்ம பேசுறது சியூடோ சயின்ஸா இருக்கு அப்படின்னா, மேலை நாடுகளில் இன்று ஏகப்பட்ட இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் இந்த ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி தத்துவம். அதை வந்து தெளிவாக சயின்டிஃபிக் ரீதியாக உண்மை என்று இன்று சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்கலாம் என்று வந்து இருக்கிறோம். இதை நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்றதை விட என்னை சார்ந்த ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போகிறார். அவர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வருது. என்ன மெயில் வருது அப்படின்னா, இந்த மாதிரி எனது பெயர் வந்து மீனா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி யூஎஸ்ஏல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஜார்ஜியா அப்படின்ற பகுதியில் வந்து இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஹெச்டி ஹோல்டர், நமது தமிழ் வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான். அந்த மீனான்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதர்ன் பேஸ்டு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக வந்து இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து இருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் அணுக்கொள்கைகள், அதை கடந்த நிலையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் ரொம்ப பிரித்து புட்டு வைக்கிறவங்க. அவங்க சொன்ன அந்த மேட்டரை, அந்த மெயிலில் இருக்கக்கூடிய மேட்டரை உங்களுக்கு நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் பெரிய மெயில். அந்த மெயிலை நான் ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மெயில். அந்த மெயிலில் வந்து அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் படிக்காத புத்தகங்கள் கிடையாது. ஸோ ஈஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் கல்ச்சர்னா இந்தியா மற்றும் அதை சார்ந்த கல்ச்சரு, அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர், மேலை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக ரீதியான தொடர்புகளுக்கும் ஏதோ பெரிய தொடர்பு இருக்குன்றதை சின்ன வயசுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் போகணும்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்கிறேன், ஏகப்பட்ட மேலை நாட்டு அறிஞர்களை வந்து நான் படிக்கிறேன், பல 100 புத்தகங்கள் படித்திருக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி படிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ஸோ டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வரைக்கும் என்னால் முடிச்சிருந்தாலும் கூட ஆன்மீகத்தில் என்னால் இன்னும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வந்து என்னால் வந்து ஒரு தெளிவு நிலைக்கு, பதில் நிலைக்கு என்னால் வரவே முடியவில்லை. பல்வேறு விதமான மேலை நாட்டு அறிஞர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை புத்தகங்களில் எழுதிவிட்டு சென்றிருந்தாலும் கூட எனக்கு வந்து பல கேள்விகளுக்கு என்னால் வந்து ஆன்சருக்கு வந்து கிடைக்கல. நான் பல்வேறு விஷயத்தை படித்து புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களுக்கு என்னால் உள்ளே இருந்து என்னால் கனெக்ட் பண்ணி ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க போட்ட விஷயம் அதான். ஆனால் சமீப காலமாக இறைவன் உங்களது வீடியோஸை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோஸை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வரும்போது, நான் ஒரு ப்ரொஃபஸராகவே இருந்தாலும் கூட எனது வாழ்க்கையில் நான் பல்வேறு மாணவர்களுக்கு நான் வந்து ப்ரொஃபஸர் லெவலில் நான் வந்து டீச்சிங் சொன்னாலும் கூட என்னாலேயே உணர முடியாத பல்வேறு விதமான விஷயங்களை, அறிவியல் ரீதியான பல விஷயங்களை உணர்வதற்கு உங்களது மெய்யியல் ரீதியான கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருந்தது. உங்கள் வீடியோஸை பார்த்து ஏகப்பட்ட இடத்துக்கு நான் போய் கற்றுக்க முடியாத விஷயத்தை, பல்வேறு விதமான விஷயங்களுக்கு நான் குழப்பத்தில் இருந்தேன். பல வருடங்கள் நான் குழப்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உங்களது வீடியோ வந்து மிகப்பெரிய பதிலாக அமைந்தது. தொடர்ச்சியாக உங்களோட வீடியோஸை பார்க்க எனது வாழ்க்கையே வந்து மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அடுத்த கட்டம் நீங்கள் கைடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் வந்து தீட்சை வாங்கிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு முறை தீட்சையும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் தீட்சை வாங்கிய அவர்கள் ஆன்லைனில் ஜூம் கிளாஸ் வழியாக பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்று தொடர்ச்சியான முறையில் தீட்சை பெற்று தீட்சையை வந்து மிகச் சரியாக ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பரம்பொருள் யோகி யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் மீனா அவர்கள். ஸோ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டு வந்த காரணத்தினால் இன்று நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் நல்ல ஆன்ம நிலையில் வந்து இருக்கிறார். ஏகப்பட்ட அருள் அனுபவங்கள் அவருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உணர்ந்து ஒரு காலகட்டத்திற்கு மேலே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் உணர்ந்த இந்த விஷயங்களை இப்படியே வச்சிருக்க கூடாது. இப்போ நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் வந்து தானாக இறை அருளினால் குரு அருளினால் வர்றதை அப்படியே ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறேன். அந்த வாய் பேசுனா அந்த வாய் பேசலை, வாய் வழியாக குருமார்களும் இறைவனும் பேசுகிறார்கள். அந்த அருட்சக்தி வழியாக வந்து பேசுகிறேன். இது வெறும் ஸ்பீக்கர் தான், இது வெறும் பாடி தான். ஆனால்
இப்போ நான் இப்போ ஒரு ஒரு அறிவியல் ரீதியான விளக்கம் கொடு அப்படின்னு வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்மீகம் என்றாலே மூட நம்பிக்கை, ஆன்மீகம் என்றாலே பிற்போக்குத்தனம், ஆன்மீகம் என்றால் லூசுத்தனம், ஆன்மீகம் என்றால் அறியாமை, கருணை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கர்மா என்ற ஒன்றும் கிடையாது, இந்த தியரிலாம் போய் பிறருக்கு நான் முற்பகல் செய்யும் தமக்கு நான் பிற்பகல் தாமே என்று வரும் என்றால் போய், இது அணுக்கொள்கை என்றால் போய், இப்படி போய் அப்படி போய் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் அறிவியல் என்பதே ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பது பலருக்கு தெரியவில்லை. அறிவியலுக்கு மேற்பகுதியில் இந்த ஆன்மீகம் என்பது வந்து இருக்கிறது. அப்போ இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா புக்கு நிறையா படிச்சிருக்கணும். புக்கு நிறையா படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கும்போது அற்புதமான ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நமது மீனா அவர்கள் சொந்தமாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது, அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு இந்த தன்மையை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வந்து தெரிந்தது. அதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ, நான் அவங்களோட சேனல் லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்க சொல்கிறேன். நான் டைட்டில்லையும் வந்து அவங்களோட சேனலை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறேன். கம்பல்சரி அவங்களோட சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்களை அறிவியல் ரீதியாக சாட்சிகளுடன் சான்றுகளுடன் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் உங்களை யாரும் மூட நம்பிக்கையாளர் பிற்போக்குவாதி என்று கூற முடியாது. வள்ளலார் சொல்லி வைத்து விட்டு சென்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் திருமூலர் சொல்லி வைத்து விட்டு சென்ற அணுக்கொள்கையையும் இன்று இருக்கக்கூடிய சமீபத்தில் வாழ்ந்த பல்வேறு சயின்டிஸ்ட் வந்து சாட்சி ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க. நான் படிக்காத பல புத்தகங்களை படித்து ரெஃபர் பண்ணி பல மேட்ரை எடுத்து அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கடந்த நிலையில் நமது ஈஸ்டர்ன் நமது மெய்யியல் சார்ந்த கல்வியானது நிற்கிறது என்று ஃபைனலாக நமது கொள்கையை ஏற்றுக்கொண்டு பரம்பொருள் யோகியாகவும் பரம்பொருள் யோகத்தை கடந்த நிலையில் ஒரு மிக சிறந்த ஜீவகாருண்யவாதியாகவும் வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நமது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நமது மீனா அவர்களுடைய ஒரு காணொளியை, இந்த அறிவியல் சார்ந்த அந்த விளக்கத்தை வந்து இப்போ வந்து ஒரு முழு லென்த்தியான வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், டைம் எடுத்து பாருங்கள். பல விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆனால் இதை எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான இடங்களில் வந்து உட்கார்ந்து உங்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. நீ போகிறது தப்பான பாதை, நீ இதில் போகக்கூடாது, நீ இதில் போயிட்டேன்னா உயிர் போயிடும், நீ இதில் போயிட்டேன்னா லூஸ் ஆயிடுவ, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஏதாவது பயனளிக்குமா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இப்படிலாம் கேட்டு உங்களோட எனர்ஜி லெவலில் கம்மி பண்ணி உங்களோட வைப்ரேஷன் லெவலில் லோயர் லெவல் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்ல விடாமல் உங்களை தடுத்து விடுவார்கள். அந்த காரணத்தினால் இனிமேல் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பல சாட்சியங்களுடன் அறிவியல் விளக்கங்களுடன், நான் புக்கு படிக்கிற பழக்கம் அதிகமாக இல்லை, ஆனால் பல புத்தகங்களை படித்து ரெஃபர் பண்ணி சயின்டிஃபிக் ரீதியாக ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை இன்று வந்து இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். முடியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் பேசிய விஷயங்கள், இறைவன் இந்த உடல் மூலியமாக உணர்த்திய விஷயங்கள் அனைத்தும் 100% அல்ல, 1000% உண்மை என்பது உங்களுக்கு தானாக புரிய வரும். அதுக்கப்புறம் யார் எப்படி உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும், யார் உங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசினாலும், இதற்கப்புறம் இந்த யோக பாதையும் ஞான பாதையும் நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். பல பேர் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, பகுத்தறிவு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உயர்ந்தவன் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. அந்த பகுத்தறிவு பேசக்கூடியவர்களும் தயவு செய்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்து உணர்ந்து தெளியும் போது உங்களுக்கு புரிய வரும். ஆன்மீகம் என்பது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம், அறிவியலை கடந்த ஒரு விஷயம். இந்த அறிவியலும் ஆன்மீகத்தின் கீழ்தான் வருகிறது. இந்த மெய்யியல் கொள்கையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வரும்போது சியூடோ சயின்ஸ் அல்ல, போலி அறிவியல் அல்ல, இது வந்து முழுக்க குவாண்டம் சயின்ஸ், அணுவை பற்றியது, அருளை பற்றியது. இந்த அணு மற்றும் அருளை பற்றி முழுதுமாக புரிந்து கொள்வதற்குண்டான இந்த தெளிவான வீடியோவை PhD முடித்த ஒரு USA இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்து பல வருட அனுபவங்களை உங்களுக்கு தொகுத்து ஒரு வீடியோவாக வந்து கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது இந்த பாதையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த நிலையான பிறவியில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதற்குண்டான ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு, ஒரு மாபெரும் சான்று தான் இந்த வீடியோ. பாருங்க, உங்களுக்கே புரியும். வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட். பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பிரம்ம ரகசியம்ன்றது குவாண்டம் சயின்ஸ் தான். ஸோ குவாண்டம் சயின்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தோட பல ரகசியங்களை மெட்டாபிசிக்கல் லெவல்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த குவாண்டம் சயின்ஸ்ன்றது பெரிய பெரிய தியரிட்டிக்கல் சயின்டிஸ்டுக்கே ஒரு புரியாத புதிர். ஏன்னா அது இந்த டென்சிட்டி, இந்த கரண்ட் கான்சியஸ்னஸ்க்குரிய சயின்ஸே கிடையாது. இது அடுத்த லெவல்ல இருக்க சயின்ஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸான குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி அது மூலமா பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஒரே வீடியோல மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா இது ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன குப்பிக்குள்ள அடைக்கிற முயற்சி தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனா ஒரு துளி கடல் நீர் மொத்த கடலையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு வீடியோல இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மூலமா பிரபஞ்ச ரகசியத்தோட பல விஷயங்களை உங்களால டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதுக்குரிய முயற்சி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இது லென்த்தியான வீடியோவா இருக்கும். ஆனா இந்த வீடியோ யார போய் சேரணும் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள கண்டிப்பா போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கான்செப்டுக்குள்ள போலாம். என்லைட்டன்மெண்ட், குவாண்டம் சயின்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு பிரம்மாண்ட விஷயங்களை ஒன்னா எளிமையான முறையில புரிய வைக்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட நிறைய வீடியோல சர்வ் டு அதர்ஸ், அதாவது பிறர் நலம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்ற கான்செப்டை வலியுறுத்தி இந்த கரண்ட் பிஸி லைஃப்ல எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அது பண்ணாலே அது பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கப்ப எப்படி சர்வ் டு அதர்ஸ், அதாவது பிறர் நலம் சார்ந்த வாழ்க்கையை எப்படி யோசிச்சு பார்க்க முடியுன்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கலாம். அது நியாயமான கேள்வி கூட. இந்த கேள்விக்கு எப்படி ஒரு சரியான முறையில விளக்கத்தை தர்றது அப்படின்ற தேடுதல் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதாவது இந்த தேர்ட் டென்சிட்டி பிளானட்னு வாங்க நம்மளோட பூமியை கரண்ட் கான்சியஸ்னஸ் வச்சு இந்த தேர்ட் டென்சிட்டி லைஃபுக்கு ஒரு பேஸே இந்த சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில ஒரு லெவலை ரீச் பண்றதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையவே பார்க்க சரியா இருக்குன்றதும் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கப்ப இந்த ரெண்டு பெரிய கேப்பை எப்படி மேட்ச் பண்ணி இந்த கான்செப்டை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ற தேடுதல் எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி நம்ம தேடுற விஷயம் நம்மளை தேடிட்டு இருக்கும். ஓகேவா? நம்ம எப்ப கரெக்டான அந்த ரிசீவிங் ஃப்ரீக்குவன்சில இருக்கிறோமோ அப்ப நம்ம தேடுற விஷயம் நம்மளை அடையும். அதுவும் நம்மளோட தேடுதல் பிறர் நலம் சார்ந்ததா இருக்கிறப்ப அதுக்கு மொத்த யூனிவர்ஸுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சர்வ் டு அதர்ஸ்ன்ற கான்செப்டை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்ற என்னோட அந்த தேடுதல் பிறர் நலம் சார்ந்த தேடுதலா இருந்தனால யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளை ஒரு பெர்ஃபெக்டான மெசேஜா கொடுத்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ன்றது நம்மளோட கரெக்டான ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரிசீவிங் ஃப்ரீக்வன்சியில் நம்ம கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம தேடுற அந்த விஷயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜாக நம்மளை தேடி வரும். அது நீங்கள் படிக்கிற புக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோவாக இருக்கலாம், இல்லை சின்ன குழந்தை சொல்கிற மெசேஜாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் மெசேஜ் என்ன எப்படி ரீச் ஆச்சுன்னா, நான் பிளாக் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். அது ஒரு குவாண்டம் சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு ரொம்ப நல்ல படம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு இந்த மெசேஜ் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். ஸோ ஐ ஆம் ரியலி லக்கி டு ரிசீவ் திஸ் மெசேஜ் அண்ட் ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஷேர் திஸ் மெசேஜ் வித் யூ ஆல். இந்த மெசேஜ் உங்களை ரீச் ஆச்சுன்னா நீங்களும் லக்கி தான். ஸோ இந்த சர்வ் டு அதர்ஸ்ன்ற அந்த கான்செப்டை டிரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சார்ந்த நிறைய விஷயங்களை நான் புரிய வைக்கணும். அது எல்லாமே குவாண்டம் சயின்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ஆனால் என்னால் முடிஞ்ச வகையில் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையை பற்றின உங்களோட கண்ணோட்டமே
கண்டிப்பா மாறுபடும். இந்த கான்செப்ட் புரியறதுக்கு காரணமா இருந்த அந்த பிளாக் அந்த படத்தோட அந்த டீம் வந்து தே ரியலி டிட் அ குட் ஜாப். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட். ஆனா அதை வந்து இந்த அளவு சுவாரஸ்யமா ஒரு படமா எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். நம்மளோட என்லைட்டன்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆக்சுவலா நிறைய படங்கள் இருக்கு. நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட புரிதலும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ற படத்தை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நம்மளை வந்து யாரோ வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அதாவது ஷேடோ கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். அதே வந்து நான் கொஞ்சம் என்னோட கான்சியஸ்னஸ் லெவல் வேற லெவலுக்கு போன பிறகு நான் அதை திருப்பி பாக்குறப்ப அந்த மேட்ரிக்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது, நம்மளோட மைண்டு தான். நம்மளோட மைண்டு தான் வந்து நம்மளை சிறைப்படுத்தி இருக்கு அப்படின்ற புரிதலை வந்து நான் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த டைம் டிஃப்ரென்ஸ், டைம்ன்றது இல்யூஷன் அப்படின்ற அளவுக்கு தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. திருப்பி பார்க்குறப்ப நம்ம இருக்கிறது ஸ்பேஸ் டைம், இந்த டைம் ஸ்பேஸ் அப்படின்றது, அதாவது டைம்ன்றது ஃபோர்த் டைமென்ஷன், அந்த டைம் ஸ்பேஸ் கான்செப்ட்ன்றது வேற, அந்த ரியாலிட்டி வேற அப்படின்றத நான் ரெண்டாவது தடவை பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த புரிதல் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து தமிழ் படங்களே வந்து நிறைய என்லைட்டன்மெண்ட்க்குரிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அது புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த மாநாடு படத்தில் டைம் சைக்கிள் அப்படின்ற அந்த கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இன்ட்யூட்டிவாக டவுன்லோட் ஆன அந்த மெசேஜ் என்னன்னா, நம்மளோட சோல் பர்பஸ், அதாவது நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சொத்து சேர்க்கறது இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அது வரும் போகும். பட் ஆனால் நம்ம வந்த நோக்கம் தான் நம்மளோட சோல் பர்பஸ். அந்த சோல் பர்பஸை மீட் பண்ணாத வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இறந்து இறந்து அந்த சைக்கிள்குள்ள மாட்டிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம சோல் பர்பஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல் வர்றப்பதான் நம்மளோட உண்மையான அந்த லைஃபை ஸ்டார்ட் ஆகுது. அந்த புரிதல் வந்து கிடைச்சது. அதே மாதிரி இந்த பிளாக்ன்ற படத்துல வந்து நிறைய குவாண்டம் கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆச்சு. நான் வந்து பிசிக்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இப்போ பிரைன் சிக்னல் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் குவாண்டம் பிசிக்ஸ் கோர்ஸ்ல படிச்சதை விட டோலா கேனல்ஸ் புக்ல தான் வந்து நிறைய குவாண்டம் சயின்ஸ் கத்துக்கிட்டேன். ஸோ குவாண்டம் சயின்ஸ் பத்தி நான் கான்செப்சுவலா புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த பிளாக்ன்ற படம் ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு சில குவாண்டம் கான்செப்ட் ஈஸியா புரிய வரும். அந்த புரிதலோட நீங்க திருப்பி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ நான் குவாண்டம் சயின்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக போவேன் அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாத்தையும் வந்து ஈஸி எக்ஸாம்பிளை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னோடனே பொதுவாக எல்லாரும் சூடோ சயின்ஸ் அப்படின்ற கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ். நாம இப்போ இருக்கிறது வந்து லிமிட்டட் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் அந்த குவாண்டம் சயின்ஸுக்கு உள்ளே போகல. ஓகேவா, இன்னும் ஒரு 10 or 50 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ், 1990லேயே குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்ம ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. அப்படியே ப்ராக்ரஸ் ஆனாலும் அதை குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு டெக்னாலஜியாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் அப்படின்ற லெவலில் தான் வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் இன்னும் குவாண்டம் சயின்ஸில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 or 50 இயர்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸை வந்து ரீச் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த புரிதல் மேம்பட்டு அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ் போய் அந்த அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் முடிகிறப்ப தான் அங்கே தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது சூடோ சயின்ஸ் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ். நம்ம இருக்கிறது தேர்ட் டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ். குவாண்டம் சயின்ஸ்ன்றது ஃபோர்த் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்க்குரிய சயின்ஸ். ஸோ நம்மளோட அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து எப்போ எல்லா மக்களுக்கும் என்ஹான்ஸ் ஆகுதோ அப்பதான் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்ஹான்ஸ் ஆகி இந்த குவாண்டம் சயின்ஸுன்றதும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒன்று அப்படின்ற புரிதல் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ நம்மளோட அந்த கரண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி, ரிலீஜன் அப்படின்ற இந்த கண்ட்ரோல்டு ரெஸ்ட்ரிக்டட் சிஸ்டத்தோட நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறப்ப இந்த கரண்ட் லிமிட்டட் கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸை ரீச் பண்ணுறதுக்கு
அட்லீஸ்ட் ஒரு thousands ஆஃப் இயர்ஸாவது ஆகும். எப்ப வந்து நம்ம ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, அப்ப வந்து இந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, thousands ஆஃப் இயர்ஸ்ன்ற ஸ்பேனை வந்து குயிக்கா ரீச் ஆக முடியும். ஓப்பன் மைண்டோட எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்ப நம்மளோட கரண்ட் லிமிடெட் சயின்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரீச் பண்றதுக்கு இட் வில் டேக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஓப்பன் மைண்ட். எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நம்மளோட டெவலப்மெண்ட்டும், கான்சியஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, சயின்ஸ் டெவலப்மெண்ட்டும் எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கும். நம்ம கான்சியஸ்னஸ் வளர்றப்ப சயின்ஸ் டெக்னாலஜி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற அந்த இன்னர் சயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்ந்தாதான் பேலன்ஸா வந்து வளர்ச்சி இருக்கும். அப்படி இல்லாம ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இன்னர் சயின்ஸ் வளராம எக்ஸ்டர்னல் சயின்ஸ் டெக்னாலஜி அது மட்டுமே வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அது அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். இது நம்மளுக்கு புது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து நடந்திருக்கு. ஸோ அட்லாண்டிஸ் நாகரிகம், லுமேரியன் நாகரிகம், இந்த 2 நாகரிகமும் நம்மளை விட அட்வான்ஸ்ட் கான்சியஸ்னஸ் லெவல்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, டெக்னாலஜிலையும் சரி நம்மளை விட அட்வான்ஸ்டா இருந்தது தான் இந்த அட்லாண்டிஸ் நாகரிகமும் குமரி கண்டம் அப்படின்னு சொல்ற அந்த லுமேரியன் நாகரிகமும். அந்த காலகட்டத்துல வந்து ஒரு சில அந்த நெகட்டிவ் பொலாரிட்டி அந்த விஷயங்கள்னால இன்னர் சயின்ஸ் தடைப்பட்டு எக்ஸ்டர்னல் அவுட்டர் சயின்ஸ் அதாவது டெக்னாலஜி மட்டும் வளர்ந்தப்ப அந்த நேரத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சு. அந்த இம்பேலன்ஸ்னால அந்த மொத்த சிவிலைசேஷனுமே அழிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்குரிய தடயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா கல்ச்சர்லயும் வந்து இந்த பேரழிவு அப்படின்ற கான்செப்ட், ஈவன் கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், எல்லா கல்ச்சர்லயும் வந்து இந்த பேரழிவை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எல்லா கல்ச்சரும் ரெப்ரசன்ட் பண்ற அந்த பேரழிவு வந்து இந்த அட்லாண்டிஸ் இந்த நாகரிகத்தோட பேரழிவு தான். அதுக்குரிய சான்றுகள் வந்து நிறைய இடத்துல இருக்கு. நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும். அட்லாண்டிஸ் இருந்த இடம் வந்து இந்த யூஎஸ், இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், இந்த அட்லாண்டிக் ஓசன் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அட்லாண்டிக்கோட பிசிக்கல் லொகேஷன் இருந்தது. நம்மளுக்கே தெரியும் குமரி கண்டத்தோட லொகேஷன் இந்தியாவுக்கு சவுத்துல வந்து குமரி கண்டம் இருந்தது. ஸோ இந்த 2 பேரழிவுகளும் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கான்சியஸ்னஸ் இம்பேலன்ஸ் தான். அதாவது இன்னர் சயின்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் நடந்த அந்த இம்பேலன்ஸ் தான். ஸோ அந்த ஹிஸ்டரி திருப்பி ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸ்டர்னல் சயின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பேரலா நம்மளோட இன்னர் கான்சியஸ்னஸ்லையும் நம்ம வளர்ந்துட்டு வரணும். அப்படி வளர்றப்ப கலெக்டிவ் கான்சியஸ்னஸும் சயின்ஸும் சேர்ந்து வளர்றப்ப தான் நாம அடுத்த படிநிலையை நோக்கி முன்னேற முடியும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சயின்ஸ் நம்ம கையில இல்லை, பட் இன்டர்னல் இன்னர் சயின்ஸ் வந்து நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸையும் நம்மளோட புரிதலையும் வளர்த்துக்க வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு. இல்லைன்னா நம்ம அட்லாண்டிஸ்ல சந்திச்ச அந்த பேரழிவு மாதிரி நம்ம திருப்பி இந்த மனித குலம் வந்து இன்னொரு பேரழிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்னொரு பேரழிவு நடக்கக்கூடாது. இல்லைன்னா வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட் ஓவர். திருப்பி இருந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கொயர் ஒன். ஓகேவா? அதனால வந்து இந்த விஷயம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஹையர் பீயிங்ஸ், அதாவது ஹையர் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்க ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளோட எர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரான்றது வீனஸ் அதுல இருந்து வந்த மக்களோட கலெக்டிவ் கான்சியஸ். நம்ம எப்படி இப்போ எர்த்தில் இருக்கோம், தேர்ட் டென்சிட்டியில் இருக்கோம், நம்மளோட கான்சியஸ்னஸ் வளர்ந்து வளர்ந்து இந்த 4th 5th ரீச் ஆகி 6th அப்படின்ற டென்சிட்டி ரீச் ஆகிறப்ப ஒன் சிங்கிள் பீயிங்காக ஆயிடுவோம். அப்படி ஒன் சிங்கிள் பீயிங்காக ஆனவங்க தான் வந்து ரா. அவங்களுடைய அந்த பின்னணி வந்து இந்த வீனஸ்ல இருந்து ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸ் ஒன்னஸ் ஆனவங்க தான் வந்து இந்த ரா. ஸோ அவங்க வந்து அவங்கள தான் வந்து இந்த கிரீக் கான்செப்ட்ல வந்து சன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த கிரீக் டயத்துல வந்து அவங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த மக்கள் அவங்கள காட் அப்படின்ற கேட்டகரியில வச்சு பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து ராவ சன் காட் அப்படின்வாங்க. ஸோ அவங்கள காட் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தனால இவங்களோட கான்சியஸ்னஸ் இன்னும் வளரல, இட் வில் டேக் மோர் டைம்னு
அவங்க வந்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய மக்களோட கான்சியஸ்னஸ் வளர்ந்துருக்கு. அவங்கள காட் அப்படின்னு பார்க்காம we are from the same source, நம்ம எல்லாம் ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க, அவங்க நம்மளை விட கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்ற அந்த பார்வையோட நம்ம எப்ப அவங்கள பார்க்குறோமோ அப்பதான் வந்து அவங்க நம்மளோட கனெக்ஷன்ல வர்றதுக்கு ரெடி ஆவாங்க. இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து அந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட், அதாவது ஒரு சைக்காலஜி சயின்டிஸ்ட், அவங்களோட குரூப்பை ரா வந்து ரீச் பண்ணி அந்த ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து அதோட தொகுப்பு தான் லா ஆஃப் ஒன். ஸோ நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸோட பைபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ ஞான ரகசியங்கள் வந்து பொதிஞ்சிருக்கு. ஸோ ரா மட்டும் கிடையாது, பிலீடியன்ஸ் அண்ட் தென் மெட்டாட்ரான்ஸ் அண்ட் தென் 2000க்கு முன்னாடி டொலார் கேனன்ஸ்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க பண்ண அந்த ரிசர்ச் ஒர்க் அண்ட் தென் பெசார்னு இந்த மாதிரி நிறைய ஹையர் பீயிங்ஸ் சேனலிங் சோர்சஸ் வந்து கொட்டி கிடக்குது. நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றப்பதான் அது வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். இது ஏன்னா உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். இந்த ஹையர் பீயிங்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த தேர்ட் டென்சிட்டி லெவல்ல தான் இருக்கும். ஸோ நம்மளோட பிரைன், இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு உட்பட்டு தான் இருக்கும். நம்மளோட பிரெயினால ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும், அதுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலே வேற. அவங்களால டிரெக்டா நம்ம பேசுற மாதிரி பேச முடியாது. ஸோ நம்மளோட பிரெயின் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது 40 ஹெர்ட்ஸுக்கு மேல 40 to 180 அந்த ஹெர்ட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம நார்மலா பீட்டா லெவல்ல தான் இருப்போம். பிரெயின் லெவல் ஃப்ரீக்வன்சி வந்து காமால ரீச் ஆகிறப்ப, அவ்வளவு சீக்கிரமா காமால ரீச் ஆக முடியாது. இந்த காமா பவர் நம்மளோட பிரெயின்ல ஹையரா இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்களால நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட அட்லீஸ்ட் கனெக்ஷன் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ யாரால அந்த மாதிரி காமா ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு போக முடியுதோ அவங்களோட பிரெயினை ஒரு டூலா யூஸ் பண்ணி இந்த ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளுக்கு மெசேஜஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ற விஷயங்கள் தான் இந்த சேனலிங் மெசேஜஸ். ஸோ இப்ப இருக்கிற இந்த கலெக்டிவ் கான்சியஸ்ல நிறைய மக்கள் வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மூலம், மெடிடேஷன் மூலமா அவங்களோட பிரெயின் ஃப்ரீக்வன்சியை காமா லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹையர் பீயிங்ஸோட கனெக்ட் பண்ணி மெசேஜை ரிசீவ் பண்ண முடியுது. நீங்க ஓப்பன் மைண்டோட அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெசேஜ், அவங்க ரிசீவ் பண்ண மெசேஜ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அப்படி கலெக்ட் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து என்னோட கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா டொலார் கேனன்ஸ், அவங்கள வந்து நான் என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கடந்த என்னோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் வந்து டொலார் கேனன்ஸ் தான் வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க. அவங்களோட புக்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய கைடன்ஸாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோட குவாண்டம் ஃபிசிக்ஸ் கோர்ஸில் கற்றுக்கிட்ட குவாண்டம் கான்செப்ட்ஸை விட இவங்களோட புக்கில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு யூஎஸ் ஆர்மி நேவி ஆஃபீஸரோட ஒய்ஃபு, சைக்காலஜிஸ்ட். ஒரு 1980க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஹிப்னாட்டிக் தெரப்பியில் வந்து ஒரு அடுத்த லெவலில் ரீச் ஆனாங்க. அதாவது பாஸ்ட் லைஃப் ரெக்ரஷன். அதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக யூஸ் பண்ண டெக்னிக் வந்து QHHT, குவாண்டம் ஹிப்னாட்டிக் தெரப்பி. அது மூலமா வந்து அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸோட சோல், அதாவது ஓவர் சோலை வந்து ரீச் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பிசிக்கலா அவங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குரிய சொல்யூஷனை அவங்க சோல் ஹிப்னாட்டிக் போய், நம்ம நார்மலா 5 வயசுக்கு போ 1 வயசுக்கு போ அப்படின்றாங்களா, அந்த மாதிரி அவங்க போனப்ப வந்து அந்த 1 வயசுக்கு அப்புறம் அவங்களால அடுத்தடுத்த லெவல், அதுக்கு முன்னாடி போய் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சோல்கிட்ட இருந்து டேட்டாவை வந்து அவங்களால ஃபெச் பண்ண முடிஞ்சது. அப்படி பண்றப்ப வந்து அவங்க இப்போ நம்மளுக்கு இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது மோஸ்ட்லி இட் வில் பி ரிலேட்டட் டு அவர் ப்ரீவியஸ் ரீஇன்கார்னேஷன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு முன்பிறவியில நடந்த எந்த விஷயத்தினால இப்போ கரண்டா அவங்களுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க வந்து அவங்க ஆன்மா கிட்டேயே சப்கான்சியஸ் லெவல்ல போய் கேட்டு அது மூலமா
அவங்களோட அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்க. அது பேர் வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படின்றது. இப்பயுமே நிறைய பேர் வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி பண்றாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு லெவல்ல என்ன ஆச்சுன்னா, அவங்களால இந்த சோலை ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஓவர் சோல். அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் டெக்னிக் HQHHT அப்படின்ற ஸ்பெஷல் டெக்னிக் மூலமா அவங்களால ஓவர் சோலை ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சனால நிறைய மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸை அவங்க நிறைய பேரோட ஓவர் சோல்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட எல்லாரோட ஓவர் சோலும் இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து அட்வான்ஸ்ட் சிக்ஸ்த் டென்சிட்டி கான்சியஸ்னஸ். நம்ம வேணா வேற வேற லெவல்ல இருக்கும், பட் நம்ம எல்லாரோட ஆன்மாவும் இருக்கிற லெவல் வந்து அட்வான்ஸ்ட் சிக்ஸ்த் டென்சிட்டி லெவல். ஓகே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த சிக்ஸ்த் டென்சிட்டியில இருக்கிற அந்த ஆன்மாக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுன்றனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால நிறைய ரகசியங்களை, நிறைய கான்செப்ட்ஸ், மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸை வந்து இந்த தெரப்பி, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி மூலமா அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றத தாண்டி ஆக்சுவலா அடுத்த லெவல்ல அவங்க வந்து ஒரு நாலேஜ் கனெக்டர், அதாவது அந்த மெட்டாபிசிக்கல் லெவலுக்கும் இந்த பிசிக்கல் லெவலுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜா வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ். அவங்கள வாலண்டியரா அவங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் அவங்க மூலமா இந்த ஹியூமனிட்டிக்கு நிறைய மெசேஜ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஆக்சுவலா ஸ்டார்டிங் பாயிண்ட். டொலார் கேனன்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நிறைய சேனலிங் நடந்தது. பட் டொலார் கேனன்ஸ் மூலமா அந்த தெரப்பி மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இன்க்ரெடிபிளான விஷயங்கள். ஸோ இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அவங்க சேகரிச்ச விஷயங்களை வந்து தொகுத்து அவங்க 17 புக்ல வந்து எழுதியிருக்காங்க. இந்த 17 புக்ல நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 புக்கு படிச்சிருக்கேன். 15 புக்லையும் அந்த சொல்ல வந்த அவங்க விஷயங்கள் வந்து நம்மளால காம்ப்ரிஹெண்டே பண்ணிக்க முடியாது. அவ்வளோ வியப்புக்குரிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் பிரம்ம ரகசியம் நான் சொல்லுவேன். ஸோ விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு. நம்மளுக்கு தேவை வந்து ஓப்பன் மைண்டு தான். ஸோ அந்த ஓப்பன் மைண்டோட நான் அந்த விஷயங்களை நான் தேடினப்ப எனக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த குவாண்டம் சயின்ஸ் கான்செப்டை தான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொன்றா எளிமையா புரிய வைக்கலான் இருக்கேன். அப்படி புரியறப்ப உங்களுக்கு வாழ்க்கையோட அந்த சூத்திரங்கள் வந்து ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக கவர் பண்ண போகிற இந்த குவாண்டம் கான்செப்ட்ஸ் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், டுவல் நேச்சர் ஆஃப் ஆட்டம், பேரலல் ரியாலிட்டி, ஸ்ட்ரிங் தியரி அண்ட் தென் குவாண்டம் டீகொஹரன்ஸ். ஸோ இது பார்த்தா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, எனக்கு புரியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே இவ்வளோ காம்ப்ளெக்ஸான கான்செப்டை ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த முயற்சியை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த பேரை வேணா விட்டுருங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களால் கொஞ்சம் ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ சயின்டிஃபிக்காக சொல்லி அதன் மூலமா ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி அதுக்கு பிஹைண்டா சயின்ஸ் கான்செப்டை கனெக்ட் பண்ணுறதோ, வாட் எவர் இட் இஸ், இந்த சேனலோட நோக்கமும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது சூடோ சயின்ஸ் கிடையாது, அட்வான்ஸ்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்றது தான் இந்த சேனலோட நோக்கமும். என்னை பொறுத்த வரைக்கும் என்லைட்டன்மெண்ட்றது நம்மளோட பிறப்புரிமை. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை புரிகிற அந்த பக்குவத்தை மாற்றுறது அப்படின்றது நம்மளோட எல்லாரோடைய கடமை மற்றும் உரிமை. ஸோ அதனாலதான் மெனக்கெடுத்து என்னோட வேலைகளுக்கு இடையில இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குவாண்டம் சயின்ஸ் அப்படின்றத நம்ம மைக்ரோகாசம் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து மேக்ரோகாசம் சொல்லலாம். ஏன்னா குவாண்டம் சயின்ஸ்னால நம்மளோட சொன்ன மாதிரி அது லிமிட்டட் சயின்ஸ். நம்மளுக்கு இருக்க அந்த லிமிட்டட் பிரெயினை வச்சு நம்மளால ஒரு சில விஷயங்கள் தான் ப்ரூவ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால ரீச் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா மேக்சிமம் ஆட்டம், எலக்ட்ரான் அந்த லெவல்ல தான் நம்மளால போக முடியும். இப்போதான் கொஞ்சம் உள்ள போய் ஸ்ட்ரிங் தியரி வரைக்கும் போயிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ குவாண்டம் சயின்ஸ் வந்து இந்த மைக்ரோ காசம்ல இருக்க அந்த ரகசியங்களை டீல் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மேக்ரோகாசம். ஓகேவா? நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, ஆஸ் அபவ் சோ பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மைக்ரோகாசம் லெவல்ல ஆட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா
அதை வச்சு யூனிவர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லா ஒன்று தான். ஒரு பர்டிகுலர் அந்த யூனிவர்ஸில் வந்து லா வந்து மைக்ரோ காசத்துக்கும் மேக்ரோ காசத்துக்கும் ஒன்று தான். ஸோ நம்மளால ப்ரூவ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா இந்த குவாண்டம் சயின்ஸ்னால மைக்ரோ காசம் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம மேக்ரோ காசத்துக்கு நம்மளா தான் மேப் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் வந்து இந்த குவாண்டம் சயின்ஸ் மூலமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிய வச்சா எல்லாருக்கும் ஈஸியா ரீச் ஆகுன்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோலயே நான் வந்து இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து நான் எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ் லெவல்ல மைக்ரோ காசம் லெவல்ல ஃபோட்டான், அதாவது ஃபோட்டான் லெவல்ல தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க குவாண்டம் சயின்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி என்ன குவாண்டம் சயின்ஸ் லெவல்ல நம்மளோட பிரெயினால புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத குவாண்டம் சயின்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம மேப் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கணும்னா சன்னோட அந்த பிரைட்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சன்னு கிட்ட போய் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நம்மளுக்கு அது நம்மளோட ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் அதை அலோவ் பண்ணவும் பண்ணாது. பட் சன்னோட பிரைட்னஸை கான்செப்டுவலாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சன்னோட ரிஃப்ளெக்ஷனை தண்ணியில் பார்த்தாலே தெரியும். சன்னோட அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளால ஓரளவு கான்செப்டுவலாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது மூலமா மேக்ரோ காசம் லெவல்ல, அதாவது யூனிவர்ஸை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது எதுக்கு நான் பாரதியாரை பத்தி இதுல சொல்ல வரேன்னா, இந்த புரிதல் வந்து எனக்கு வந்து பாரதியாரோட என்லைட்டன்மெண்ட் ஸ்டோரி கேட்டப்ப எனக்கு புரிஞ்சது. பாரதியாரோட வந்து எல்லாரும் வந்து அவரோட பாடல்கள் மூலமா தான் தெரியும். ஆனா பாரதியாரோட இன்னொரு சைடு இருக்கு. அது வந்து அவரோட என்லைட்டன்மெண்ட் சைடு. ஸோ அரவிந்தர் மாதிரியே பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறப்ப அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவரை வந்து ஞான விழிப்படைய வச்சது. ஸோ பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருந்தப்ப ஒரு தெருவில் போயிட்டு இருக்கப்ப ஒரு ஹோம்லெஸ் பர்சனை பார்த்துருக்காரு. ஒரு சன்னியாசின்னு சொல்லலாம், இல்லை ஹோம்லெஸ் பர்சன் சொல்லலாம். அவரை பார்த்த உடனே பாரதியாருக்கு வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற உள்ளுணர்வு தோணியிருக்கு. ஸோ அவர் வந்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஸோ பாரதியார் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு தெரிஞ்சோடனே அந்த ஹோம்லெஸ் பர்சன், அந்த துறவி வந்து என்ன பண்றாருன்னா பாரதியாரை கூப்பிட்டு, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே நடக்கலாம், அவரை கூப்பிட்டு அவர் வந்து கிணத்தை காமிச்சிருக்காரு, கிணத்துல இருக்க தண்ணியை காமிச்சிருக்காரு, அப்புறம் சூரியனை காமிச்சிருக்காரு. இவ்வளவுதான் மொத்த மொத்த அந்த கம்யூனிகேஷனே. பேச்சே பேசல, அவர் சூரியனை காமிச்சிருக்காரு, கிணத்தை காமிச்சிருக்காரு, அப்புறம் போயிட்டாரு. இவ்வளவுதான், பேச்சுவார்த்தையே நடக்கலாம். பட் ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து பாரதியாரை என்லைட்டன் பண்ண வச்சுச்சு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரிசீவிங் எண்ட்ல இருக்கோ, ரிசீவிங் ஃப்ரீக்வன்சில இருக்கோ அப்ப யார் மூலமாவது இல்ல எந்த இன்சிடென்ட் மூலமாவது உங்களை வந்து சேர வேண்டிய விஷயம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து பாரதியார் ரிசீவிங் ஃப்ரீக்வன்சில இருந்திருக்காரு, கரெக்ட் ஃப்ரீக்வன்சில இருந்திருக்காரு. ஸோ யூனிவர்ஸ் வந்து அந்த ஹோம்லெஸ் பர்சன் மூலமா பாரதியாருக்கு என்லைட்டன் மெசேஜை அமைதியா ஒரு வார்த்தை இல்லாம ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் பாரதியாரை எப்படி என்லைட்டன் பண்ணுச்சுன்னா, பாரதியார் வந்து அந்த சன் எப்படி சூரியனோட வெளிச்சம் எப்படி எல்லா நீர்நிலைகளையும் பிரதிபலிக்குதோ அதே மாதிரி கடவுளோட பிரதிபலிப்பு தான் நாம எல்லாருமே. ஓகேவா? அப்படின்றத இன்ட்யூட்டிவா பாரதியார் புரிஞ்சுக்கிட்டாரு. யூனிவர்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி இன்ட்யூட்டிவா தான் பேசும், இன்ட்யூட்டிவா தான் மெசேஜ் டவுன்லோட் ஆகும். யாரும் வந்து வெளியே இருந்து சொல்ல மாட்டாங்க. பட் வெளியே இருந்து வர்ற மெசேஜ் மூலமா உள்ள இருந்து இன்ட்யூஷன் நம்மளுக்கு விஷயங்களை அறிவுறுத்தும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து பாரதியாரை என்லைட்டன் பண்ண வச்சுச்சு. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லலான் இருக்கேன். நான் ஏற்கனவே இதை பத்தி தனியா வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட உண்மையான குரு நம்மளுடைய ஆன்மா தான். நம்மளோட ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கிறப்ப யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்டர்னலா இருக்க விஷயங்கள் மூலமா விஷயத்தை இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்க யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். பட் உள்ள இருந்து நம்மளோட ஆன்மா தான் நம்மளுக்கு இன்ட்யூட்டிவா எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கும். நம்மளோட எல்லாரோட உண்மையான குரு வந்து நம்மளோட ஆன்மா தான். ஸோ தயவு செஞ்சு யாரும் வெளியே இருக்க குருவை தேடி போகாதீங்க. இப்படி போனா என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற ஒரு வழிகாட்டியா வேணா எக்ஸ்டர்னல் குருவை எடுத்துக்கலாம். பட் நம்ம எல்லாரோட உண்மையான குரு வந்து நம்மளோட ஆன்மா தான். நம்மளோட ஃப்ரீக்வன்சி கான்சியஸ்னஸ் கரெக்டாக இருக்கிறப்ப நம்மளோட ஆன்மா உள்ள இருந்து நம்மளை வழி நடத்தும்.
அதுதான் நம்மளோட உண்மையான குரு. நம்மளோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஆன்மாவும் ஒரே லெவல்ல தான் இருக்கு, ஹையர் டென்சிட்டி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஆன்மாவை பின்பற்றி போங்க. வெளியே இருக்க குருவை வழிகாட்டியா வேணா எடுத்துக்கோங்க. அவங்கள குரு அப்படின்னு அப்படியே ஃபாலோ பண்ணி சரண்டர் ஆயிடாதீங்க. ஓகேவா? அங்க வந்து உங்களுடைய வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி தடைப்படும் அப்படி பண்றப்ப. உங்களோட கான்சியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுங்க. அங்கதான் உங்களோட ஆன்ம வளர்ச்சி உண்மையா நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஓகேவா? ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சு நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, கர்மா, நம்ம செய்யற செயல்கள் எப்படி கர்மாவா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு எப்படி நடக்குது, நம்ம ஒரு விஷயம் செய்யறப்ப அது எப்படி கர்மாவா டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி நம்மளை எப்படி வந்து திருப்பி நம்ம அதை டீல் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்ற கான்செப்டை இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற இந்த குவாண்டம் சயின்ஸ் கான்செப்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்றத சொல்றேன். என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்னா கனெக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ்ன்றது மைக்ரோகாசம், அதாவது அணுவை விட சின்ன லெவல்ல தான் வந்து அது விஷயங்களை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அணுவை விட சின்னதுன்னா ஃபோட்டான், எலக்ட்ரான், அந்த லெவல்ல தான். ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல வந்து இந்த ரெண்டு அணு லெவல்ல இருக்க இந்த பார்ட்டிகல், எதர் ஃபோட்டான் ஆர் எலக்ட்ரான், நான் வந்து காமனா பார்ட்டிகல் சொல்றேன். ஓகேவா? ரெண்டு பார்ட்டிகல் வந்து குவாண்டம் என்டாங்கிள் ஆயிருக்கிறப்ப, குவாண்டம் என்டாங்கிள்னா கனெக்ட் ஆயிருக்கப்ப, அதாவது ரெண்டு போட்டானையோ இல்ல ரெண்டு எலக்ட்ரானையோ குவாண்டம் லெவல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப, இந்த ரெண்டு பார்ட்டிகளையும், ஒரு பார்ட்டிகளை எடுத்து யூனிவர்ஸோட ஒரு மூலையிலையும் இன்னொரு பார்ட்டிகளை எடுத்து யூனிவர்ஸோட இன்னொரு மூலையிலையும், ரெண்டுக்கு இடையில பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ். லைட் இயர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லைட் ஒரு நிமிஷத்துல இந்த இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணல, அப்ப பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டிராவல் பண்ணா அந்த பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்ல வந்து செப்பரேட் பண்ணி வச்சாலும், அதாவது அங்க ஸ்பேஸ் அப்படின்ற கான்செப்டே இல்லாம போயிடுது. அதான் இங்க விஷயம். எவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல தள்ளி வச்சிருந்தாலும் இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒண்ணு கம்யூனிகேஷன்ல இருக்கும் அப்படின்றது தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட். ஸோ இது ரெண்டும் கம்யூனிகேஷன்ல இருக்கிறப்ப ஒரு பார்ட்டிகளோட ஸ்டேட் வந்து இன்னொரு பார்ட்டிகளை வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதை இன்னும் எளிமையா புரிய வைக்கணும்னா, ரெண்டு காயின் எடுத்துக்கோங்க. இது ஒரு பார்ட்டிகல், இன்னொரு காயின் இன்னொரு பார்ட்டிகல். ஸோ இந்த ரெண்டு காயினையும் என்டாங்கிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா குவாண்டம் லெவல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த காயினை யூனிவர்ஸோட ஒரு மூலையில வச்சுட்டு இன்னொரு காயினை யூனிவர்ஸோட இன்னொரு எட்ஜ்ல வைக்கிறப்ப, இந்த காயின் நீங்க டாஸ் பண்றப்ப இதுல தலை விழுந்ததுன்னா இந்த காயின் இந்த சைட்ல இருக்க இந்த எட்ஜ்ல இருக்க காயின்ல வந்து பூ விழும். இங்க பூ விழுந்துச்சுன்னா அங்க தலை விழுது அப்படின்னு ஈஸியா வந்து உங்களால சொல்ல முடியும். இது சயின்டிபிக்கா சொல்றப்ப ரெண்டு பார்ட்டிகல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கனெக்ட் ஆயிருக்கிறப்ப இது ஸ்பின் அப் ஆயிடுச்சுன்னா இது ஸ்பின் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக நான் காயினை வச்சு சொல்றேன். ஸோ இது சயின்ஸால ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். ஓகேவா? அடுத்த ஸ்லைட்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஸ்பேஸ், எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ரெண்டும் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கும் அப்படின்றது தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த லைஃப் கரண்ட் கான்சியஸ்னஸ் வந்து ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன், அதாவது நம்மளால ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த டென்சிட்டி லெவல்ல இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து அந்த லெவல் வந்து டைம் ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ், அதாவது அவங்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுது. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஸ்பேஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து இந்த குவாண்டம் லெவல்ல இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கான்செப்டை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சா போதும். மற்ற பின்னாடி இருக்க சயின்ஸ்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குவாண்டம் லெவல்ல கனெக்ட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது குவாண்டம் என்டாங்கிள்டு ஆப்ஜெக்ட் வந்து லிட்ரலி ரெண்டு ஆப்ஜெக்ட் கிடையாது. அதை என்டாங்கிள் பண்ணிட்டா அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ரெண்டு பிசிக்கல்ல இருந்தாலுமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றாங்க. வந்து இந்த கான்செப்ட பார்க்கலாம். சோ அதுல வந்து ஒரு சோல் ட்வின் அப்படின்ற கான்செப்ட சொல்லியிருப்பாங்க. சோல் ட்வின்ஸா இருக்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு என்ன நடக்குதோ அதை வச்சுதான் இன்னொருத்தவங்களுடைய லைஃப் இருக்கும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களும் இறந்துருவாங்க, ஒருத்தவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களும் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் என்னன்னா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான்.
ஏன்னா குவாண்டம் லெவல்ல அந்த ரெண்டு ட்வின்ஸும் கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் இவங்களோட ஆஸ்ட்ரல் பாடிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி பிசிக்கல் பாடியில நடக்கும். அதுதான் வந்து அந்த படத்துல வந்து இந்த சோல் ட்வின்ன்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் படி பாக்குறப்ப அது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். சோ இப்ப சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி பாக்குறப்ப எயின்ஸ்டீன் வந்து இதை வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ கரண்ட் சயின்ஸ் வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1972ல ஜான் கிளாசர் அப்படின்ற சயின்டிஸ்ட் ரெண்டு பார்ட்டிகளை வந்து என்டாங்கிள் பண்ணி 10 feet டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்காரு. அந்த ரெண்டு பார்ட்டிகளும் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ல இருந்தது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதேதான் வந்து டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ல 1981ல ஆலன் ஆஸ்பெக்டும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ ஆலன் ஆஸ்பெக்ட், ஜான் கிளாசர், ஆண்டன் ஜெல்லிங்கர் இவங்க மூணு பேரும் டுகெதர் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்டை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு 2022ல வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. அதை தாண்டி வந்து இப்ப ரீசெண்டா 2015ல வந்து ரொனால்ட் ஹான்சன்ற சயின்டிஸ்ட் என்டாங்கிள்டு பார்ட்டிகலை 1.3 கிலோமீட்டர்ல பிரிச்சு வச்சு ரெண்டும் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 2017ல சைனா வந்து சேட்டலைட் மூலமா ஸ்பேஸ்ல வந்து ரெண்டு குவாண்டம் என்டாங்கிள்டு பார்ட்டிகலை 1200 கிலோமீட்டர்ல பிரிச்சு வச்சு அது ரெண்டுக்கும் இடையில கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த லெவல்ல தான் சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட லிமிடேஷன் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிற விதத்திலையும் சரி, நம்மளோட பிரெயின் அப்சர்வ் பண்ற சிக்னல்லையும் சரி ஏகப்பட்ட லிமிடேஷன் இருக்கு. சோ நம்மளோட கரண்ட் எபிலிட்டியால மைக்ரோகாசம் லெவல்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்றத இந்த கான்செப்டை ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து இது வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, அவரோட ரிலேட்டிவிட்டி தியரி படி எந்த ஒரு பார்ட்டிகளும் லைட்டோட ஸ்பீடை விட அதிகமா டிராவல் பண்ண முடியாது. ஆனா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளை பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்ல பிரிச்சு வச்சாலும் இன்ஸ்டன்டா கம்யூனிகேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பார்ட்டிகளை இன்னொரு பார்ட்டிகளை 500 பில்லியன் லைட் இயர்ஸ்ல டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து தலை விழுந்ததுன்னா 500 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த காயின் வந்து மெசேஜர் சப்போஸ் ரிசீவ் பண்ணாலும் 500 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்க பூ விழணும். அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அது விழுதுன்னா, பட் இங்க வந்து இமீடியட்டா அந்த செகண்டே விழுது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட் படி இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லைட்டோட ஸ்பீடை விட நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு குயிக்கா இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி படி எந்த பொருளுமே லைட்டோட ஸ்பீடை விட அதிகமா டிராவல் பண்ண முடியாது. பட் இங்க வந்து ரிலேட்டிவிட்டி தியரியே தப்பாகுது. அதனாலதான் இதை ஐன்ஸ்டீன் ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாரு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை பார்க்கலாம். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன்ல இருந்து பாக்குறப்ப ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி வந்து கரெக்ட். பிசிக்கல் லா படி இந்த டென்சிட்டிக்குரிய லா வந்து ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். சோ இந்த ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன் கான்செப்ட் படி ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி எல்லா விஷயத்திலையும் அப்ளை ஆகும். பட் ஆனா இந்த குவாண்டம் வந்து டைம் ஸ்பேஸ்க்குரிய சயின்ஸ். சோ இங்க வந்து நம்ம பிசிக்கல்லா அப்ளை ஆகாது. அதனால இந்த ரிலேட்டிவிட்டி தியரி அங்க பொய்யாகுது. அதனாலதான் நான் சொல்றேன் குவாண்டம் சயின்ஸ்ன்றது இந்த பிசிக்கல் டென்சிட்டிக்குரிய சயின்ஸ் கிடையாது. அது நெக்ஸ்ட் லெவல் கான்சியன்ஸ்க்குரிய, அதாவது டைம் ஸ்பேஸ்க்குரிய சயின்ஸ். நம்ம வந்து இந்த குவாண்டம் சயின்ஸை புரிஞ்சுக்கணும் டைம் ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்து மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரலாம். சோ சயின்டிஸ்டே வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு ஆரா இருக்கு, அதை ஈவன் நம்மளால டிடெக்ட் கூட பண்ண முடியும் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் வச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன்ல மட்டும் கிடையாது, இப்ப மாடர்ன் சயின்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குது. நம்மளுக்கு வந்து லேயர்ஸ் ஆஃப் பாடி இருக்கு, ஓகே, எனர்ஜி பாடி இருக்கு. என்னோட இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்மளோட பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் கேஷுவல் பாடி வந்து என்டாங்கிள் ஆயிருக்கு குவாண்டம் லெவல்ல. ஏன்னா நம்மளோட பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன், நம்மளோட ஆஸ்ட்ரல் அண்ட் கேஷுவல் பாடி வந்து மெட்டாபிசிக்கல் லெவல்ல இருக்கும், அதாவது டைம் ஸ்பேஸ் டைமென்ல இருக்கும். சோ இந்த 5 பாடியும் குவாண்டம் என்டாங்கிளால ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு.
ஓகேவா? ஸோ குவாண்டம் லெவல்ல கனெக்ட் ஆயிருக்கு, குவாண்டம் என்டாங்கிள்ட் ஆயிருக்கு. அப்படி ஆயிருக்கிறப்ப நம்ம பிசிக்கல் பாடியில என்ன பண்ணாலும், மென்டல் பாடியில என்ன நினைச்சாலும், எமோஷனல் பாடியில என்ன ஃபீல் பண்ணாலும் இம்மீடியட்டா அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியிலையும் கேஷுவல் பாடியிலையும் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து நம்ம கர்ம வினை பதிவுன்றோம். ஓகேவா? அந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து திருப்பி நம்மளுக்கு அது கர்மாவா திருப்பி நம்மளுடைய லைஃப் ஈவெண்டா திருப்பி நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம பிசிக்கல் மென்டல் எமோஷனல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் கேஷுவல் பாடிக்கும் நடக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து கர்மிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி நடக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்மளோட ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த டோட்டல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா பேஸ். இந்த ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்மளோட இந்த 5 பாடிக்குள்ள இருக்க இந்த கம்யூனிகேஷன் வந்து இமீடியட்டா இன்ஸ்டன்டா நடக்கிறதா தான் வந்து நம்ம கர்மா அப்படின்றோம். ஐன்ஸ்டீன் வந்து அவரோட ரிலேட்டிவிட்டி தியரி படி எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து கிளாசிக்கல் சயின்ஸ்ல சொல்லிட்டாரு. ஸோ இந்த குவாண்டம் சயின்ஸ் மூலமா நம்ம பாக்குறப்ப அது இன்னும் அழகா புரியுது. நம்மளுக்கும் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது அகாசிக் ரெக்கார்ட்ஸ், அந்த கனெக்ஷனுக்கும் இடையில குவாண்டம் லெவல்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சை தான் வந்து நம்ம விதி அப்படின்றோம், இல்ல கர்ம வினைன்றோம். ஸோ இந்த லெவல்ல பாக்குறப்ப அது வந்து நம்மளுக்கு புரியாத புதிரா பாக்குறோம். பட் குவாண்டம் லெவல்ல இருந்து பாக்குறப்ப இது வந்து ஒரு பேசிக் சயின்ஸ், இதை ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த புரிதலோட பாக்குறப்ப உங்களுடைய செயல்லையும் எண்ணத்திலையும் எமோஷனல்லையும் கவனமா இருப்பீங்க. கர்ம வினை பதிவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா லைஃபை பத்தின புரிதல் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ அடுத்து நான் சொல்ல போற கான்செப்ட் வந்து குவாண்டம் சூப்பர் பொசிஷன். இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா நம்ம வந்து ஏன் வந்து நம்மளோட என்லைட்டனான மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து லைஃப் வந்து மாயா, இந்த உலகமே மாயா அப்படின்றாங்கல்ல. ஏன் அது மாயா சொல்றாங்க? இது நம்மளால எல்லா விஷயத்தையும் கண்ணால பார்க்க முடியுது. பட் என்லைட்டனான மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து ஒரு மாயா, இது வந்து இல்யூஷன் அப்படின்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்றத இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க இந்த நம்மளோட சயின்ஸ்ல பார்த்தபடி வந்து நம்ம வந்து நியூட்ரான் சுத்தி எலக்ட்ரான் வந்து இருக்கும், எலக்ட்ரான் ஆர்பிட்ல. அது வந்து ஓல்ட் ஸ்கூல்ல நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல அதான் படிச்சிருக்கோம், ரைட்? பட் ஆனா மாடர்ன் சயின்ஸ், குவாண்டம் சயின்ஸ் படி பாக்குறப்ப இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல இருக்காது. அது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் பொசிஷன்ல அது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்ஃபைனைட் ஒரு பொசிஷன்ல இருக்காது. நம்ம பாக்குறப்ப வேணா அது ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மலா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் பொசிஷன்ல அந்த எலக்ட்ரான் வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். நீங்க இந்த குவாண்டம் ஆட்டம் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் லொகேஷன்ல எலக்ட்ரான் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கப்ப நம்ம ஒரு டிடெக்டரை வச்சு எலக்ட்ரானோட ஒரு பொசிஷனை மெஷர் பண்ணோம்னா அந்த நிமிஷத்துல அந்த டிடெக்டரை மெஷர் பண்றப்ப அது ஒரு பர்டிகுலர் பொசிஷனை எடுத்து அது வந்து அந்த நம்மளால அந்த எலக்ட்ரான் பொசிஷனை கேப்சர் பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரானோ போட்டானோ எந்த பார்ட்டிகளும் டூவல் நேச்சர்ல இருக்கும், டபுள் நேச்சர்ல இருக்கும். அதால பார்ட்டிகல் நேச்சர்லயும் இருக்க முடியும், வேவ் நேச்சர் இன்ஃபைனைட் அந்த வைப்ரேஷன் வேவ் நேச்சர்லயும் இருக்க முடியும். ஸோ எல்லா பார்ட்டிகளும் குவாண்டம் ஸ்டேட்ல வேவ் நேச்சர்ல இருக்கும், பிசிக்கல் ஸ்டேட்ல பார்ட்டிகல் நேச்சர்ல இருக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ் குவாண்டம் லெவல்ல வந்து டூவல் நேச்சர்ல இருக்கும், ஆட்டம் நேச்சர்லயும் இருக்கு, வேவ் நேச்சர்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப சிம்பிளா தெரியுது. பட் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்றப்ப அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ரிசல்ட். இப்ப வரைக்கும் சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கிற இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம அறிவு நிலை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நிறைய ஆர்டிகல் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து 1801 அப்ப வந்து தாமஸ் யங்ன்றவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி அவர் லேசர் லைட்டை டபுள் ஸ்லிட் 2 ஸ்லிட் இருக்க ஒரு இது வழியா பாஸ் பண்ணியிருக்காரு. பாஸ் பண்றப்ப வந்து சில சமயம் அந்த ஸ்லிட்ல கிடைக்கிற அந்த 2 கோடு, ஓகே, பார்ட்டிகல் நேச்சர்ல இருக்கிறப்ப 2 கோடா தெரியுது. இந்த செகண்ட் பிக்சர்ல வேவ் நேச்சர்ல இருக்கிறப்ப அது வந்து இந்த மாதிரி வேவ் பேட்டர்னா தெரியும் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்.
இதுல மிஸ்டீரியஸ் என்னன்னா இது எப்ப அது டபுள் ஸ்லிட் ஆகுது, எப்ப வந்து இந்த வேவ் நேச்சரா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல, அந்த டபுள் ஸ்லிட் இருக்க இடத்துல ஒரு டிடெக்டர் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக் டிடெக்டர். ஆட்டோமேட்டிக் டிடெக்டர் வச்சிருக்கப்ப அந்த டிடெக்டர் இருக்கிறப்ப அது வந்து 2 ஸ்லிட், அதாவது பார்ட்டிகல் நேச்சர்ல 2 ஸ்லிட் ரிசல்ட் கிடைக்குது. அந்த டிடெக்டரை ஆஃப் பண்ண பிறகு வேவ் நேச்சர்ல அது வந்து மல்டிபிள் ஸ்லிட்ஸ் கிடைக்குது. அதாவது டிடெக்டர் இருந்ததுன்னா போட்டான் பார்ட்டிகல் நேச்சர்ல பிஹேவ் பண்ணுது. டிடெக்டர் ஆஃப் ஆயிருந்ததுன்னா, டிடெக்டர் இல்லைன்னா அது வேவ் நேச்சர்ல பிஹேவ் பண்ணுது. அதாவது அப்சர்வர் இருக்கிறப்ப அது பிசிக்கல் லெவல்ல பார்ட்டிகலா இருக்கு. அப்சர்வர் இல்ல அப்படின்னா அது மெட்டாபிசிக்கல்ல வேவ் நேச்சர்ல இன்விசிபிளா இருக்குது. வேவ் நேச்சர்னா என்ன? நம்மளால பார்க்க முடியாது. சோ இன்விசிபிளா இருக்கு. சோ மைக்ரோகாசம் லெவல்ல இது பார்ட்டிகல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பாக்குறப்ப உங்களுக்கு இது வியப்பா இல்லைனாலும் இதை அப்படியே மேப் பண்ணி பெரிய பிக்சர்ல பாருங்க, மேக்ரோ காசம்ல பாருங்க. அதாவது ஒரு அப்சர்வர் இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியுது, அப்சர்வர் இல்லைன்னா கண்ணுக்கு தெரியல. இதுதான் இதுல பேஸ் கான்செப்ட், டேக்அவே பாயிண்ட். சோ இப்ப வந்து நான் டோலர் கேனன்ஸ் புக்ஸ் படிச்சதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இந்த இடத்துல நான் சொல்லணும். நிறைய இடத்துல அவங்க இந்த கான்செப்ட சொல்லியிருப்பாங்க. அப்சர்வர் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல திங்ஸே இல்ல, அப்சர்வர் இருந்தாதான் அந்த இடத்துல திங்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா, உங்க வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வீடு இருக்கு. நீங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல உங்க வீடு இல்ல. உங்களால நம்ப முடியுதா இப்ப? சோ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க வீடு அங்க இருக்கு. நீங்க இல்ல, நீங்கன்னு இல்ல, வேற யாருமே அங்க இல்ல. ஓகேவா? அப்சர்வர், அந்த டிடெக்டர், அந்த டிடெக்டர் வந்து அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அங்க ஹியூமன் யாரும் இல்ல, டிடெக்டர் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? மெஷின் தான் இருக்கு. அந்த டிடெக்டர் இருந்ததுக்கே அது பார்ட்டிகல் நேச்சர்ல பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? சோ அப்சர்வ் பண்ணக்கூடிய எந்த இன்டெலிஜென்ஸும் அங்க இல்ல அப்படின்னா ஆட்டம் வில் டேக் இன்விசிபிள் நேச்சர், வேவ் நேச்சர். இததான் வந்து டொலார் கேனன்ஸ் புக்ல வந்து நம்ம யாராவது இருந்தா மட்டும்தான் அங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, யாருமே இல்லைன்னா அங்க எதுவும் கிடையாது, எதுவுமே அங்க எதுவும் கிடையாது. இந்த சென்ஸ் இன்விசிபிளா இருக்கும், அங்க இருக்க விஷயம் இன்விசிபிளா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, அப்சர்வர் இல்லாம இருக்கிறப்ப ஆட்டம் வேவ் நேச்சரை எடுத்துக்குது, இன்விசிபிள் நேச்சரை எடுத்துக்குது. சயின்ஸ் நாலேஜ் இல்லாம டொலார் கேனன்ஸ் புக்கை படிக்கிறப்ப நம்மளுக்கு புரியாது. பட் சயின்ஸ் நாலேஜோட கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இட் மேக் சென்ஸ். சோ நம்மளோட கண்ணால நம்மளால இந்த பிசிக்கல் மேட்டரை மட்டும்தான் பார்க்க முடியும். சோ பார்ட்டிகல் நேச்சர்ல ஒரு ஆட்டம் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். வேவ் நேச்சர்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கிறப்ப நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. சோ அது இல்யூஷன் ஆயிடுது, இன்விசிபிள் ஆயிடுது. நம்ம கண்ணால பார்க்க முடியல அப்படின்றதுக்காக அது உண்மை இல்லை, அங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வேவ் நேச்சர்ல இருக்கிறப்ப நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பார்ட்டிகல் நேச்சர்ல இருக்கிறப்ப மட்டும்தான் கண்ணால பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆட்டமும் வேவ் நேச்சர்லயும் இருக்க முடியும், பார்ட்டிகல் நேச்சர்லயும் இருக்க முடியும். பட் இந்த பிசிக்கல் லா படி அப்சர்வர் இருக்கிறப்ப ஒரு ஆட்டம் பிசிக்கல் நேச்சரை எடுத்து, அதாவது பார்ட்டிகல் நேச்சர்ல தான் ரியாக்ட் பண்ணும். அதான் பிசிக்கல் லா. சோ இதை வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவரோட புக்கை நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. குவாண்டம் டீகோஹரன்ஸ்லயும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பாக்குற அந்த அப்சர்வேஷன் வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த வேவ் நேச்சரை பார்ட்டிகல் நேச்சரா மாத்துது அப்படின்றத டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ இதுல இருக்க ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் என்னன்னா, இதனாலதான் வந்து நம்ம என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகமே மாயா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வன்சி என்லைட்டன் ஆயிட்டாங்கனாலே அவங்க ஃப்ரீக்வன்சி வந்து வேற லெவல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? என்லைட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி வேற, அதுக்கப்புறம் இருக்கிறது டைம் ஸ்பேஸ் குரிய ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சில அவங்க அப்சர்வ் பண்றப்ப அவங்க வந்து அந்த 5 சென்சஸ் அப்பாற்பட்டு பார்ப்பாங்க. அப்படி அப்பாற்பட்டு பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து வேவ் நேச்சரையும் அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளோட பிசிக்கல் பாடியால லிமிடேஷனால பார்ட்டிகல் நேச்சரை மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும். பட் என்லைட்டன் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சினால வேவ் நேச்சரையும் அப்சர்வ் பண்ண முடியும். அதனாலதான் வந்து இந்த உலகம் மாயை அப்படின்றாங்க. சோ அடுத்து வந்து அடுத்த கான்செப்டை பார்க்கலாம், parallel reality. ஸோ இந்த parallel reality அப்படின்ற கான்செப்டுக்கு பேஸ் கான்செப்ட் என்னன்னா குவாண்டம் சூப்பர் பொசிஷன். அதாவது முன்னாடி இருக்க ஸ்லைட்ல பார்த்தோம், நம்ம அப்சர்வ் பண்றப்பதான் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை பிக் பண்ணி அப்சர்வர் வந்து அதை அப்சர்வ் பண்றாங்கன்னு. ஸோ அப்சர்வர்னா கண்காணிக்கிறது, பாக்குறது. ஸோ அப்சர்வ் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா
அந்த விஷயம் அப்சர்வ் பண்ணப்படலைன்னா அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ல, அதாவது கணக்கற்ற எண்ணற்ற நிலையில வந்து அது எண்ணற்ற பாசிபிலிட்டியில இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்சர்வர் ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டிய பிக் பண்றாங்க. அப்சர்வர் பிக் பண்ற வரைக்கும் அந்த பார்ட்டிகல் வந்து இன்ஃபைனைட் பாசிபிள் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. இதான் வந்து குவாண்டம் சயின்ஸ் படி பேரலல் ரியாலிட்டி. ஸோ மைக்ரோகாசம் படி ஒரு பார்ட்டிகல் அப்சர்வர் இல்லைன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ல இருக்கும். இது வந்து மைக்ரோகாசம். இது மேக்ரோகாசத்துல அப்ளை பண்றப்ப யூனிவர்ஸும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ்ல இருக்கும். அதாவது parallel universe, infinite number of universe possible அப்படின்றதுதான் மேக்ரோகாசத்துல இருக்க கான்செப்ட். ஸோ ஒரு போட்டானால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ்ல இருக்க முடியுது. யூனிவர்ஸும் இன்ஃபைனைட் பிகாஸ் ஆஸ் above so below, ரைட்? ஸோ மைக்ரோகாசத்துல அது இருக்குன்னா மேக்ரோகாசத்துலயும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் parallel universe possible அப்படின்றத சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஹைபோதசிஸ் படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து சில தியரிஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1935ல வந்து ஆஸ்ட்ரியன் சயின்டிஸ்ட் ஷாடிஞ்சர், அவர் வந்து ஹி ஓன் த நோபல் பிரைஸ், இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவர் வந்து இந்த ஷாடிஞ்சர் கேட் அப்படின்ற பாரடிம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுபடி ஒரு கேட்டை வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்க சப்ஸ்டன்ஸ் இருக்க ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கிறப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை அதை அப்சர்வ் பண்ணி அது எய்தர் இட் கேன் பி அலைவ் ஆர் இட் கேன் பி டெத். ஓகேவா? அதான் வந்து நார்மலா நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயம். பட் அவர் ஷாடிஞ்சர் கேட் அந்த பேரடிம் படி அப்சர்வர் அந்த பாக்ஸை திறந்து பார்க்குற வரைக்கும் அந்த கேட் உயிரோடையும் இருக்கும், இறந்தும் இருக்கும். ஏன்னா இட் இஸ் பாசிபிள் தட் இந்த பார்ட்டிகல் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மாதிரி இந்த கேட் வந்து இன்ஃபைனைட் பாசிபிள் ஸ்டேட்ஸ்ல அது உயிரோட இருக்கும். இப்ப நம்மளுக்கு புரியுற விஷயம் படி பாக்குறப்போ ஏதர் அது உயிரோட இருக்கும் இல்ல இறந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்சர்வர் பாக்குற வரைக்கும் அது ரெண்டுமே எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். அப்சர்வர் பாக்குறப்ப அதுல ஒரு ஸ்டேட்டை பிக் பண்றோம். ஓகேவா? ஏதர் உயிரோட இருக்கதை பாக்குறோம் இல்ல இறந்து இருக்கதை பாக்குறோம். ஸோ இதான் இந்த ஷாடிஞ்சர் கேட் அந்த கான்செப்ட். ஓகேவா? இது நம்புறது கஷ்டமா இருக்கும். பட் சயின்டிஸ்டே வந்து இந்த ஹைபோதிசிஸ் உண்மைதான், ஸ்பேஸ் டைம்ல புரியாது, பட் டைம் ஸ்பேஸ் கான்செப்ட்ல திஸ் இஸ் ட்ரூ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூ கேவரேட்ன்ற சயின்டிஸ்ட் வந்து 1950ல வந்து மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரேட்டேஷன் MWIன்ற பாப்புலரான கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்ட் படி parallel universe is possible. நான் அதுதான் அந்த முன்னாடி ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன். எப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு போட்டானுக்கு இருக்கோ அதே மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் யூனிவர்ஸ், இந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க யூனிவர்ஸ் மாதிரி கணக்கற்ற யூனிவர்ஸ் வந்து பேரலா இருக்கும் அப்படின்ற கான்செப்டா அவர் 1950ஸ்ல சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்செப்ட பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோலார் கேனன்ஸ் வந்து இந்த QHHT அப்படின்ற அந்த தெரப்பி மூலமா ஓவர் சோலோட கனெக்ட் பண்ணி பர்டிகுலரா அவங்க பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பேஷண்டோட ஓவர் சோல் கூட கனெக்ட் பண்ணி அது மூலமா ஒரு ரியாலிட்டியில போய் அதுக்குரிய ரூட் காஸை கண்டுபிடிச்சு அது மூலமா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி. ஸோ அந்த கான்செப்டை இப்போ இந்த பேரல் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க அந்த QHHT மூலமா ஓவர் சோலோட கனெக்ட் பண்றப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க ஓவர் சோலோட கனெக்ட் பண்ணி பேசுறப்ப இந்த ஓவர் சோல் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரியாலிட்டியில அந்த சோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களால பிக் பண்ண முடியும். அப்படி பிக் பண்றப்ப ஓவர் சோல் வந்து ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை பிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியோட இந்த இன்சிடென்ட் கனெக்ட் ஆயிருக்கிறப்ப அந்த ரியாலிட்டியில இருக்க டேட்டாவை எடுத்து இங்க கொடுக்குறப்ப அதை அவங்க கிட்ட சொல்றப்ப ஸோ அந்த பிரச்சனைக்குரிய அந்த எதர் பிசிக்கலோ இல்லை மென்டலோ எந்த மாதிரியான ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்குரிய ரூட் காஸ் இந்த பிறவியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அவங்களோட ஆன்மா வந்து பிக்கப் பண்ணி அந்த டேட்டாவை கொடுக்குறப்ப அதை இவங்க கிட்ட சொல்றப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து when they learn the lesson,
ஓகேவா? எல்லாமே பிரச்சனைகள் வருது வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக வரல. அதுல ஒரு பின்னாடி ஒரு லேர்னிங் இருக்கு. ஓகேவா? சோ அந்த டேட்டாவை வாங்கி இவங்க கொடுக்குறப்ப அந்த லேர்னிங்கை இந்த அவங்க கரண்ட் ரியாலிட்டியில அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஓகேவா? இது வந்து கதை கிடையாது. இது உண்மையான தெரப்பி. நீங்க வந்து டொலார்டனஸ் QHHT தெரப்பி, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி பாருங்க. அவங்களோட புக்ஸும் வரும். இப்ப வரைக்கும் அவங்களோட ஸ்கூல் ஆன்லைன் ஸ்கூல் வந்து தே டீச் QHHT தெரப்பி. அந்த தெரப்பியை விட அவங்க அந்த சொன்ன இன்ஃபர்மேஷன், அந்த புக் ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து ட்ரெஷர். ஸோ இது டொலார்கனஸ் மட்டும் கிடையாது. இன்னொரு பாப்புலரான சைக்காலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து டாக்டர் பிரையன் வைஸ். அவரும் வந்து ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி அந்த ஆன்மா வந்து எப்படி வேற வேற ரியாலிட்டியில லைஃபை பிக் பண்ணி டேட்டா ஷேர் பண்ணுது அப்படின்றத வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி புக் போட்டிருக்காரு. அதுல அவரோட இந்த புக் மெனி லிவ்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த புக் வந்து ரொம்ப பாப்புலரான புக். நீங்க எதர் நீங்க டொலார்கனஸோட புக்கை படிச்சாலும் சரி, இல்ல பட் டொலார்கனஸ் புக் வந்து இட்ஸ் லைக் அ என்சைக்ளோபீடியா. அதை படிச்சா வந்து லைக் எல்லா குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிய வரும். பர்டிகுலரா இந்த கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ், இது வந்து சீரீஸ், ஐ திங்க் 6 புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல படிக்கிறப்ப குவாண்டம் சயின்ஸ்ல இருக்க அதாவது பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரியாலிட்டியில அந்த ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி ஸ்டோரியா அவங்க அந்த ஆன்மா சொல்ற விஷயங்கள் மூலமா நம்ம ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, எப்படி பேரலல் ரியாலிட்டி பாசிபிளோ அதே மாதிரி நம்ம ஓவர் சோல், நம்மளோட ஆன்மா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரியாலிட்டியில லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மீனானா நான் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை ஓவர் சொல் என்னோட ஆன்மா இந்த லைஃபை இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியில டிஃப்ரெண்ட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுல 1/பில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே டேட்டாவா என்னோட ஆன்மாக்கு போகும், ஆன்மால இருந்து டேட்டாவா காடுக்கு போகும். இதான் வந்து சிம்பிளா டோட்டல் லைஃபோட அந்த மொத்த லைஃபோட அந்த ரகசியமே இதுதான். இந்த வெசல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த லைஃபை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் இந்த டேட்டா ஆன்மாக்கு போகும். ஆன்மாவோட அந்த கலெக்டிவ் டேட்டா வந்து காட் டிவைனுக்கு போகும், டிவைன் செல்ஃப். போத் டிஃபைன் ஹையர் செல்ஃப் எல்லாமே நம்ம தான், பட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன், டிஃப்ரெண்ட் வேர்சன். ஓகேவா? ஸோ நாம நம்மளோட ஆன்மாவோட சின்ன வேர்சன். இதை பத்தி நான் நிறைய எல்லா வீடியோலையும் பேசியிருக்கேன். ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. அடுத்த கான்செப்ட பார்க்கலாம். அடுத்த குவாண்டம் கான்செப்ட் என்னன்னா ஸ்ட்ரிங் தியரி. ஸோ இது வந்து பேரலல் ரியாலிட்டியோட எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட். இந்த ஸ்ட்ரிங் தியரி படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கரெக்டான மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறப்ப பார்ட்டிகளா உள்ள பிரிச்சு போனீங்கன்னா அங்க ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம பாக்குறதுதான் பார்ட்டிகல், பட் அதையும் தாண்டி உள்ள போனா பார்ட்டிகளுக்குள்ள அதையும் பிளந்து உள்ள போனா அதுக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்ற லெவலுக்கு தான் இப்போதைக்கு பண்ணிருக்காங்க. பட் ஸ்ட்ரிங்கையும் தாண்டி உள்ள போற டெக்னாலஜி நம்மளுக்கு இன்னும் வரல. இதுவுமே ஹைபோதசிஸ் தான், பட் ப்ரூவன் ஹைபோதசிஸ். ஸோ இந்த ஹைபோதசிஸ் படி அந்த போட்டான் ஒரு எலக்ட்ரானை பிளந்து உள்ள போனா அது ஸ்ட்ரிங்கா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. மல்டிபிள் டைமென்ஷன்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து 11 டைமென்ஷன் வரைக்கும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து என்னதான் நம்மளோட கண்ணால 3 டைமென்ஷனை மட்டும்தான் பார்க்க முடியும்னாலும் நம்மளோட பிரெயினால 11 டைமென்ஷன் வரைக்கும் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த அனுநாக்கி வீடியோல வந்து நம்மளுக்கு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் டிஎன்ஏ இருக்கு, பட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் ஆக்டிவா இருக்கு. மீதி இருக்க 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஜன் டிஎன்ஏ அப்படின்னு வாங்கன்றத நான் அது ஏன் அப்படி எதுக்கு வந்து இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்றத கிளியரா அந்த அனுநாக்கின்ற வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிசிக்கல் கண்ணால வந்து 3 டைமென்ஷன் தான் பார்க்க முடியும்னாலும் நம்மளோட டிஎன்ஏ அமைப்புப்படி நம்மளால 11 டைமென்ஷனை புரிஞ்சுக்க முடியும், நம்மளோட பிரெயினால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அக்கார்டிங் டு தட் 11 டைமென்ஷன்ஸ் இஸ் பாசிபிள் இன் மைக்ரோ லெவல். இதோட மேக்ரோ வேர்ஷன் தான் பிரெயின் தியரி. ஓகே, ஸ்ட்ரிங் தியரி வந்து மைக்ரோ காசம்னா பிரெயின் தியரி வந்து மேக்ரோ காசம். ஓகேவா? பிரெயின் தியரி படி என்னன்னா, இப்ப 11 டைமென்ஷன்ல ஸ்ட்ரிங்கால எக்ஸிபிட் வைப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா parallelly 11 dimensions are possible for each universe. ஸோ முன்னாடி வந்து parallel universe பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இங்க ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் 11 டைமென்ஷன் பாசிபிள்ன்றாங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட். நம்மளால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப லிமிட்டடான பிரெயின். ஈச் யூனிவர்ஸ் கேன் பி இன் 11 டைமென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேரலா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்ற கான்செப்டை இந்த பிரெயின் தியரி சொல்லுது. பட்
ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிசிக்கல் லா இருக்கு அப்படின்றத இந்த பிரெயின் தியரியில சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரெயின் தியரி பத்தி அவ்வளோ தெரியாது. பட் இதை பத்தி டொலார் கைனஸ் புக்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த ஓவர் ஆன்மா கனெக்ஷன்ல வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு பிசிக்கல் லா. இப்ப நம்மளுக்கு வந்து எர்த்துல இருக்கோம்னா நம்மளுக்கு எர்த்துக்கு ஒரு கிராவிட்டி இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த கிராவிட்டி படி நம்ம நிக்க தரையில தான் நிக்கணும், வி கேனாட் ஃப்ளோட், அந்த மாதிரி பிசிக்கல் லா இருக்குல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் அந்தந்த பிளானட் அந்தந்த டைமென்ஷனுக்குன்னு ஒரு பிசிக்கல் லா இருக்கு அப்படின்னு நான் டொலார் கேனன்ஸ் புக்ல படிச்சப்ப எனக்கு இந்த பிரெயின் தியரி பத்தி தெரியாது. அப்ப நான் இங்க வந்து ரெஃபர் பண்றப்பதான் அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸ்க்கும் ஒரு பிசிக்கல் லா, அதுக்குன்னு தனி பிசிக்கல் லா இருக்குன்றத சயின்டிஸ்ட் வந்து இந்த பிரெயின் தியரியில சொல்லியிருக்காங்க. இது டொலார் கேனன்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் நம்ம எந்த ரியாலிட்டியில இருக்கோமோ அதுக்குரிய பிசிக்கல் லாவை பிக் பண்ணி நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரியாலிட்டியில இருக்கிறோன்றப்ப இந்த ரியாலிட்டிக்குரிய பிசிக்கல் லா படிதான் நம்மளோட பிசிக்கல் பாடி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத டொலார் கேனன்ஸ் புக்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டொலார் கேனன்ஸோட புக்குக்கு அப்புறம் நான் வந்து பசாரோட சேனலிங் மெசேஜ் பார்த்தப்பையும் பசாரோட சேனலிங் மெசேஜ்லையும் வந்து இந்த சேம் கான்செப்டை வந்து ரீஇன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பசார் சேனலிங் வந்து பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் அது வந்து ஹை டைமென்ஷனல் சேனல்ல வந்து இன்னும் கான்செப்டான டைம் ஸ்பேஸ் கான்செப்ட் எப்படி டொலார் கேனன்ஸ் புக்ல வந்து குவாண்டம் சயின்ஸ் தெளிவா புரிஞ்சுதோ அதே மாதிரி பஷார் சேனலிங் மெசேஜ்ல வந்து டைம் ஸ்பேஸ்க்கான கான்செப்டை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லயும் வந்து இந்த பிசிக்கல் லா, நம்ம எந்த ரியாலிட்டியில இருக்கோமோ அந்த பிசிக்கல் லாவை நம்ம பிசிக்கல் பாடி பிக் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது காம்ப்ரிஹெண்ட் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா, மற்ற கான்செப்டை விட இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ஈஸியான அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க, டிவி பாக்குறப்ப உங்க டிவியால தௌசண்ட்ஸ் ஆஃப் சேனல்ஸை பிக் பண்ண முடியும், சரிதானே? அதால ஆயிரக்கணக்கான சேனலை பிக் பண்ண முடியும். பட் ஆயிரக்கணக்கான சேனலை உங்க டிவியால பிக் பண்ண முடிஞ்சாலும் உங்களால பார்க்கக்கூடிய சேனல் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது உங்க பிசிக்கல் ஐயால ஒரு சேனலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் நீங்க அந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்றனால மீதி இருக்க சேனல்லாம் அங்க இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இட் இஸ் தேர். பட் நீங்க ஒரு பர்டிகுலர் சேனலை பிக் பண்ணி பாக்குறீங்க. அதே மாதிரிதான் பில்லியன்ஸ் ஆஃப் ரியாலிட்டிஸ் ஆர் தேர். பட் நம்ம எப்படி நம்ம கண்ணால ஒரு பிசிக்கல் லிமிடேஷன் இருக்கனால ஒரு பர்டிகுலர் சேனலை தான் நாம பார்க்க முடியும். ஆனா டிவி கேன் ப்ராசஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சேனல்ஸ். பட் நம்மளோட பிசிக்கல் லிமிடேஷனால நம்மளோட கண் ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை தான் அந்த டிவியில பார்க்க முடியும், மானிட்டர்ல பார்க்க முடியுமோ அது மாதிரிதான் பில்லியன்ஸ் ஆஃப் பேரலல் ரியாலிட்டி இருக்கு. பட் நம்மளோட பிசிக்கல் லிமிடேஷனால ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை தான் பிக் பண்ணி பார்க்க முடியும். பட் நம்மளோட ஓவர் சோல் வந்து நம்மளோட ஆன்மா வந்து இந்த டிவி மாதிரி இட் கேன் பிக் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, பில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? பட் நம்மளால இந்த பிசிக்கல் லிமிடேஷனால ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எந்த ரியாலிட்டியில நாம இருக்கிறோமோ அதுக்குரிய பிசிக்கல் லா என்னவோ அது வந்து இந்த பிசிக்கல் பாடியோட அப்ளை ஆகி அது மென்டல் அண்ட் எமோஷனல் பாடியோட ஆட்டோமேட்டிக்கா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல அசோசியேட் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம சப்கான்சியஸா எல்லா டேட்டாவும் நடக்கும். நம்ம நடக்கிறப்பயே வந்து இந்த கிராவிட்டி இவ்வளவு இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணியா நடக்கிறோம். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ்ல இருக்கு. இந்த பிசிக்கல் லாக்குரிய டேட்டா நம்ம என்ன அவுட்டர் லேயர்ல நம்மளுக்கு எது ப்ராசஸ் பண்ண தேவைப்படுதோ அதை மட்டும் தான் லாஜிக்கல் மைண்ட் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து குவாண்டம் டீகொஹரன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தியரிட்டிக்கல் கான்செப்டா ஹைபோதிசிஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் அவ்வளோ இல்லை. பட் இதுதான் எல்லா கான்செப்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேரலல் ரியாலிட்டி, நம்ம ஏன் ஒரு ரியாலிட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த குவாண்டம் டீகொஹரன்ஸ்ன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குவாண்டம் டீகொஹரன்ஸ்ன்றது என்னன்னா, குவாண்டம் லெவல்ல ஒரு பார்ட்டிகல் ஒரு வேவ் நேச்சர்ல இருக்குது, என்விரான்மெண்டோட இன்டராக்ட் பண்றப்ப, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் போட்டான் இருக்கு, போட்டான் வந்து இந்த டிடெக்டர் இருக்கிறப்ப அங்க என்விரான்மெண்டோட அது இன்டராக்ட் பண்ணுது. அப்படி இன்டராக்ட் பண்றப்ப அது என்ன ஆகுதுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம், இன்ஃபைனிட்டி நம்பர் ஆஃப் பாசிபிள்ல இருந்து அது அப்படியே டீக்ரேட் ஆகி ஒரு பாசிபிள் அவுட்கம்
பிக் பண்ணிக்குது. அதாவது குவாண்டம் கொஹரன்ஸ் டீவியேட் ஆகி பிசிக்கல் பார்ட்டிகளோட கான்டாக்ட்ல வர்றப்ப அந்த உராய்வுனால அதோட கொஹரன்ஸ் குறைஞ்சு குவாண்டம் டீகோஹரன்ஸ் நடந்து இன்ஃபைனிட்டியில இருந்து ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியை அது பிக் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து குவாண்டம் டீகோஹரன்ஸ். அதாவது மல்டிபிள் இது நடந்தாலும் ஸ்டில் இட் ரிமெம்பர்ஸ் ஆல் ரியாலிட்டி அப்படின்றது குவாண்டம் கொஹரன்ஸ். மல்டிபிள் கனெக்ஷன் இன்டராக்ஷன் நடக்கிறப்ப அது வந்து இட் ஃபர்கெட்ஸ் த இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி அண்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன்லி ஒன் ரியாலிட்டி. அதாவது ஒரே ஒரு ரியாலிட்டி தான் ஞாபகம் வச்சுக்குது. அதை சுத்தி இருக்க இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி வந்து அப்படியே கரைஞ்சு போயிருது அப்படின்றது குவாண்டம் டீகோஹரன்ஸ். அதுதான் வந்து நான் இந்த பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே இன்ட்ராக்ஷன் என்விரான்மெண்டோட இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப when it forgets all other possible realities and ஒரே ஒரு ரியாலிட்டி தான் இருக்கிறப்ப அது பேரு குவாண்டம் டீகோஹரன்ஸ். இது அப்படியே இப்ப நீங்க வந்து நான் அந்த சொன்ன இந்த டிவி அனாலஜியோட அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏன் ஒரு ரியாலிட்டியை தான் இந்த பிசிக்கல் பாடியில நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நம்மளோட ஆன்மாவால எப்படி மல்டிபிள் ரியாலிட்டிய அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. பட் நம்மளால இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில ஒரு ப்ரொஜெக்ஷனை மட்டும்தான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்றத இது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நம்மளோட ஆன்மா மல்டிபிள் ரியாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதால எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா அது மெட்டாபிசிக்கல் லெவல்ல 6th டென்சிட்டியில இருக்குது. பட் நம்மளோட கரண்ட் ஸ்பிரிட் வந்து லிமிட்டட் பிகாஸ் வி ஆர் டைட் அப் வித் அந்த பிசிக்கல் பாடியோட டைப் ஆயிருக்கனால நிறைய லிமிட்டேஷன் இருக்கனால நம்ம வந்து எல்லா ரியாலிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் குவாண்டம் டீகோஹரன்ஸ். பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிரியேட்டர் வந்து குவாண்டம் கொஹரன்ஸ் லெவல்லையும் நம்மளோட ஹையர் செல்ஃப் குவாண்டம் கொஹரன்ஸ் லெவல்ல எல்லா விஷயங்களையும் டிவி மாதிரி எல்லாத்தையும் அட் த சேம் டைம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம இந்த பிசிக்கல் வெசல்ல இருக்கிறனால இந்த பிசிக்கல் அந்த உராய்வு இந்த குவாண்டம் டீகோஹரன்ஸ் கான்செப்ட் படி நம்மளால எல்லா ரியாலிட்டியும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இல்ல ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ப்ராசஸ் ஒரு பர்டிகுலர் ரியாலிட்டியில தான் இருக்கும். அதனாலதான் God is experiencing the life through us in one reality. We are the projections of God in one reality. So life experience பண்ணணும், physical life levelல life experience பண்ணணும்னா பார்ட்டிகல் நேச்சர்ல அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேவ் இன்விசிபிள் நேச்சர்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஹையர் செல்ஃப் ஒரு ப்ரொஜெக்ஷன்ல பிசிக்கல் ரியாலிட்டியில நாம லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹையர் செல்ஃப் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த லைஃப் ஆஸ் அஸ். நாம ஹையர் செல்ஃபோட ஒரு பகுதியா ஒரு ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பிசிக்கல் நேச்சர். அதே பிசிக்கல் லிமிடேஷனால தான் ஹையர் செல்ஃபாத அந்த பிசிக்கல் ஃபார்மை எடுக்க முடியாது. தட்ஸ் வை இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த லைஃப் த்ரூ அஸ். ஸோ நம்மளுக்கு ஏன் அது ஞாபகம் இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் குவாண்டம் டீகோஹரன்ஸ் கான்செப்ட் படி நம்மளோட அதர் வேர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால நம்மளுக்கு இந்த ரியாலிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். பட் நம்ம சப்கான்சியஸ் கலெக்டிவ் கனெக்ஷன்ல ஆன்மாக்கு எல்லா ரியாலிட்டி டேட்டாவும் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து நான் வந்து மெடிடேஷன் ஏன் பண்ணணுன்ற வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம மெடிடேஷன் பண்றப்ப ஆன்மாவோட கனெக்ட் பண்றப்ப இந்த கலெக்டிவ் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பிகாஸ் அந்த மெடிடேட் பண்றப்ப இந்த குவாண்டம் டீகோஹரன்ஸ் வந்து குறையும், குவாண்டம் கொஹரன்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஆன்மாவோட கனெக்ஷனை ஏற்படுத்துறப்ப நம்ம மல்டிபிள் ரியாலிட்டியை நம்மளால ஞாபகப்படுத்த முடியும். வி கேன் ரிமெம்பர் ஆர் நம்மளால சப்கான்சியஸ் கனெக்ஷனை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த குவாண்டம் டீகோஹரன்ஸ் குறையும் மெடிடேஷன் பண்றப்ப. ஓகேவா? ஏன்னா ஆன்மாவோட கனெக்ஷன் நடக்குது. ஸோ நம்மளோட ஆன்மா மூலமா த்ரூ அவர் ஓவர் சோல் God can experience, infinite creator can experience everything all at once. நம்ம எப்படி அந்த டிவி வந்து எல்லா சேனலையும் ஹோல்ட் பண்ணி அதால பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி காட் இன்ஃபைனைட் கிரியேட்டரால நம்மளோட ஆன்மா மூலமா எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஆல் அட் ஒன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் அத பிசிக்கல் ரியாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அந்த மாபெரும் சக்தியால ஒரு குட்டி ஒரு கடலை எப்படி ஒரு ஆட்டம்ல நுழைக்க முடியாதோ அதே மாதிரி அந்த மாபெரும் சக்தியால
ஆல் அட் ஒன்ஸ் இந்த பிசிக்கல் லெவல்ல இறங்கி வந்து லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் அதோட பில்லியன்ஸ் ஆன்மாவா பிரிச்சு ஆன்மாவோட பில்லியன்ஸா தான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் 1/பில்லியனா வந்து நம்ம லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டு எக்ஸ்பீரியன்ஸ் த லைஃப் இட் ஹேஸ் டு கெட் ரெடியூஸ் டு பிசிக்கல் மேட்டர். அதுதான் நாம. அதாவது கடவுள் தன்மையோட பெரும் சக்தியால இந்த பிசிக்கல் லெவல்ல இறங்கி வந்து, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி. பிசிக்கல் மேட்டர் வர வர ஃப்ரீக்வன்சி குறையுது. அதோட ஃப்ரீக்வன்சியை அந்த அளவு குறைச்சு நம்ம ஃபோர்த் டென்சிட்டி போறப்பயே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபோர்த் டென்சிட்டி போற ஆன்மாக்களே வந்து அவங்களால வேவ் நேச்சரையும் பார்க்க முடியும், பார்ட்டிகல் நேச்சரையும் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஃபோர்த் டென்சிட்டிக்கு அப்படின்றப்ப இன்ஃபைனைட் கிரியேட்டரோட அந்த எசன்ஸ் வந்து 7th டென்சிட்டியில இருக்கு. அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே லோ ஃப்ரீக்வன்சி எலிமெண்ட்ஸ். லோ ஃப்ரீக்வன்சில இருந்தாதான் அது ஒரு உருவத்தை எடுக்க முடியும். சோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சியால இந்த லோ ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு இறங்க முடியாது. ஆனா இந்த பிசிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இட்ஸ் a ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் அதோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சு குறைச்சு ஒவ்வொரு லெவலா எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டென்சிட்டி, செகண்ட் டென்சிட்டி, தேர்ட் டென்சிட்டி, ஃபோர்த் டென்சிட்டின்னு டிஃப்ரெண்ட் டென்சிட்டில லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த இதனால என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேவா? பட் இங்க வந்து டு தி பாயிண்ட் நிக்கிறப்ப நாம யாரு அப்படின்னா we are one single projection of God. Okay, in billions and billions of projection, we are one single projection of God experiencing the life in this reality. ஸோ இதை வந்து நான் நிறைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பாருங்க. இல்லை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, காடை ஒரு சூரியன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சூரியன்ல இருக்க பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ரேஸ், அதுல ஒரு பர்டிகுலர் ரே வந்து நம்மளோட ஆன்மா. அதே மாதிரி ஆன்மாவை திருப்பி ஒரு சூரியன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ரேஸ் இருக்கு. ஒவ்வொரு ரேவும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. அதுல ஒரு பர்டிகுலர் ரே, அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தான் நாம செல்ஃப், கரண்ட் செல்ஃப். அதாவது நான் என்னோட ஆன்மாவோட 1/பில்லியன், ஒரு ரேஞ்சுக்காக சொல்றேன், ஒரு வேல்யூ தெரியணுன்றதுக்காக சொல்றேன். அதாவது என்னோட ஆன்மாவோட ஒரு டைனி 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 ஃப்ராக்மெண்ட் தான் நான். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா, நம்ம டிவிலாம் தெரியும். டிவில வந்து மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கும். ஒவ்வொரு பிக்சல்லையும் ரெட் எலமெண்ட், கிரீன் எலமெண்ட், ப்ளூ எலமெண்ட், RGB 3 சேர்ந்து தான் ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணுது. அந்த பிக்சல் ஈச் அந்த RGB காம்பனண்ட்டை வந்து நம்மளோட மைண்ட், பாடி, ஸ்பிரிட், ஏன்னா நம்ம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மைண்ட், பாடி, ஸ்பிரிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டென்சிட்டி லெவல்ல பாக்குறப்ப. சோ இந்த மைண்ட், பாடி, ஸ்பிரிட்ன்றதா இந்த RGB எலமெண்ட், இந்த 3 சேர்ந்ததுதான் ஒரு பிக்சல். சோ மீனாவா என்னோட லைஃப் ஒரு பிக்சல் அப்படின்னா, என்ன மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ஆன்மா. ஓகேவா? எல்லா பிக்சல் இன்ஃபர்மேஷனையும் ஒன்னா சேர்க்கிறப்ப ஒரு பிக்சர் கிடைக்கும். அந்த பிக்சர் தான் ஆன்மா, ஓவர் சோல். என்னோட ஆன்மா வந்து ஒரு பிக்சர் தான், அதுல இருக்க ஒரு பிக்சல் தான் நான். சோ இப்ப அகைன் வீடியோன்றது டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸை டைம்ல கனெக்ட் பண்றப்ப அது வீடியோ ஆகுது. டிஃப்ரெண்ட் இமேஜ் ஃப்ரேமை டைம்ல கனெக்ட் பண்றப்ப அது வீடியோ ஆகுதுல்ல. இப்ப அந்த எனர்ஜி இங்க டிவைன் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நிறைய ஓவர் சோல் இன்ஃபர்மேஷன் வந்து கனெக்ட் ஆகி அது டிவைன் செல்ஃப். ஓகேவா? சோ நம்மளுக்குள்ள செல்ஃபும் இருக்கு, ஹையர் செல்ஃபும் இருக்கு, டிவைன் செல்ஃப் இருக்கு. ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு இமேஜ்குள்ளயும் ஏகப்பட்ட பிக்சல்ஸ் இருக்கு. பிக்சல் இல்லாம இமேஜ் இல்ல, இமேஜ் இல்லாம வீடியோ இல்ல. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கிள் ஸ்பிரிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஹையர் செல்ஃப் இல்ல, ஹையர் செல்ஃபோட கலெக்ஷன் இல்லாம டிவைன் செல்ஃப் இல்ல. சோ நம்மளுக்குள்ள டிவைன் செல்ஃப், ஹையர் செல்ஃப் எல்லாமே இருக்கு. காட் இஸ் பார்ட் ஆஃப் அஸ் ஆஸ் அவர் ஹையர் செல்ஃப் அண்ட் டிவைன் செல்ஃப். ஆல்சோ நாமளும் we are also part of God. ஓகே, ஆஸ் அ பிக்சல். எப்படி இந்த பிக்சல் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கோ அதே மாதிரி நாமளும் காட் குள்ள இருக்கோம். நாம அந்த டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க லைஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்சல் இன்ஃபர்மேஷனா போய் அந்த வீடியோவோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ we are all part of divine. ஸோ இப்போ வந்து நம்ம குவாண்டம் சயின்ஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ரியாலிட்டிக்கு வரலாம். இந்த ரியாலிட்டியில பாக்குறப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த பேசிட்டு இருக்க எல்லா குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட் எல்லாம் நம்மளால ரியல் டைம்ல பார்க்க முடியல அப்படின்னா, ஸோ ஸ்பேஸ் டைம் அந்த டைமென்ஷன்ல நம்மளால பேரல் ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் டைம் ஸ்பேஸ்ல நம்ம அடுத்த டென்சிட்டி போறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். போர்ட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்ட்டல்ன்றது இட் வில் ஆக்ட் லைக் a gateway between space time and time space. அதாவது ஸ்பேஸ் டைம் ரியாலிட்டிக்கும் டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டிக்கும் இடையில இருக்க ஒரு பிரிட்ஜா கனெக்ட் பண்ற விஷயம் தான் போர்ட்டல். நீங்க அந்த படத்துல பிளாக் படத்துல பார்த்திருந்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க, அந்த போர்ட்டலுக்குள்ள அவங்க போறப்ப மட்டும்தான் அந்த டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டி அக்செப்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டல்ன்றது இட் ஆக்ட்ஸ் லைக் அ கேட்வே. ஸோ இந்த போர்ட்டல் இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ட்டல் உண்மை. அதுவும் இட் கேன் பி நேச்சுரல் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி ஆர்டிஃபிஷியல். ஓகேவா? அதாவது செயற்கை போர்ட்டல்ஸும் இருக்கு அந்த படத்துல சொன்ன மாதிரி. எப்படி ஆர்டிஃபிஷியல் போர்ட்டல்ஸ் என்ன அதை பத்தின கான்செப்ட்ஸ் நான் டொலர் கென்னன்ஸ் புக்ல படிச்சிருக்கேன். பட் நான் அந்த கான்செப்டுக்குள்ள போக விரும்பல. பட் அந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. பட் நான் நேச்சுரல் போர்ட்டல்ஸை பத்தி சொல்றேன். ஆர்டிஃபிஷியல் போர்ட்டல்ஸ் தவிர நேச்சுரலாவே நம்ம நிறைய இடத்துல நேச்சுரல் போர்ட்டல்ஸ் இருக்கு. அதாவது கேட்வே பிட்வீன் ஸ்பேஸ் டைம் அண்ட் டைம் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதர் ஹையர் ஃப்ரீக்வன்சி பீயிங்ஸ் வந்து ஸ்பேஸ் டைம் டைமென்ஷனோட இருக்கவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த போர்ட்டலை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லயே வந்து கொல்லிமலை பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ போர்ட்டல், தெர் இஸ் அ போர்ட்டல். அண்ட் தென் இமயமலையில நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. அந்த ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கலிபோர்னியால வந்து மவுண்ட் சாஸ்தால வந்து அங்க வந்து நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல போர்ட்டல்ஸ் இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் வந்து மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்து இந்த போர்ட்டல்ஸ் இருக்கும். பட் நேச்சுரலா நிறைய இடத்துல நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. அண்டார்டிகால நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அங்கங்க எல்லா இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே இடத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அங்கங்க இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம பிக் பண்ணி பாக்குறப்ப நிறைய இடத்துல இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க நேச்சுரல் போர்ட்டல் வந்து தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அது வந்து நேச்சுரலும் சொல்ல முடியாது, ஆர்டிஃபிஷியலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன்ல இது வந்து ஆர்டிஃபிஷியல், பட் இப்ப இது வந்து நேச்சுரல். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன் வந்து அவங்களோட நாகரிக வளர்ச்சி வந்து பயங்கரமா இருந்தது, அபரிவிதமா இருந்தது. அவங்களால ஆர்டிஃபிஷியல் போர்ட்ல ஈஸியா கிரியேட் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு கிறிஸ்டல் டெக்னாலஜி இருந்தது, சவுண்ட் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜில இம்ப்ரூவ்டா இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட்டல் வந்து அவங்க சிவிலைசேஷன் அழிஞ்சப்ப அந்த தண்ணியில வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன் அது கீழே வந்து இன்னமும் இருக்கு. அது வந்து ஓஷன் மூவ்மெண்ட்லயோ இல்ல சன்லைட்லயோ வந்து அப்பப்ப அந்த காம்போனன்ட் அந்த கிறிஸ்டல் டெக்னாலஜியோ அது வாட் எவர் இட் இஸ் அது வந்து அப்பப்ப ஆக்டிவேட் ஆகுது. அப்பப்ப அது ஆக்டிவேட் ஆகுறப்ப அந்த ஏரியால அந்த ஸ்பேஸ்ல போற விஷயம் அந்த அதுல வந்து அது போர்ட்டல் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து வேற ரியாலிட்டிக்குள்ள போயிடுது. ஒரு ஏரோப்ளைனோ இல்ல கப்பலோ போறப்ப அது அந்த போர்ட்டலுக்குள்ள டிராவல் பண்ணி வேற ரியாலிட்டிக்குள்ள போயிடுது. அதனாலதான் அது மறைஞ்சு போறதா நம்ம சொல்றோம். பட் அது நம்மளோட ரியாலிட்டியில இருந்து மறைஞ்சு போயிருக்கு. பட் அவங்க வந்து வேற ரியாலிட்டியில எப்படி அவங்க இந்த படத்துல வந்து வேற ரியாலிட்டியில போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அங்க போனவங்களும் அந்த ஷிப்போ இல்ல அந்த இதோ வந்து வேற ரியாலிட்டிக்குள்ள போயிருது. ஏன்னா அந்த போர்ட்டல் வந்து அப்பப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து டோலார் கென்னன்ஸ் புக்ல வந்து இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்கிட்டேன் படிச்சப்ப. சோ இப்ப வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ரியாலிட்டிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பார்க்கலாம். சோ நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க நம்பணும், உங்களுக்கு நம்பகத்தன்மைய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஓகேவா? சோ இதை நீங்க அப்படியே நம்பிட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி குவாண்டம் சயின்ஸ் தேவை கிடையாது. பட் இது அப்படியே நம்புறது கஷ்டம். அதனாலதான் சயின்டிபிக்கா குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து சயின்டிபிக்கா சொன்னனால ப்ரூவ் ஆன கான்செப்ட சொன்னனால உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கும். இப்ப அந்த நம்பகத்தன்மையை வச்சு இந்த ஸ்லைட புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஸ்லைடு தான் டேக் அவே பாயிண்ட். ஓகேவா? இதுதான் வந்து மொத்த வீடியோவோட டேக் அவே பாயிண்ட். டொலார் கென்னன்ஸ் புக்ல வலியுறுத்தி சொல்லப்படுற ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ரியாலிட்டியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பட் நம்ம அந்த ஆக்ஷன்ல ஒரு சாய்ஸ் எடுத்திருப்போம். பட் இன்னொரு சாய்ஸ் வந்து இன்னொரு ரியாலிட்டியா கன்வெர்ட் ஆகி
பேரலா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ரியாலிட்டியா ஒரு யூனிவர்ஸா அப்படின்றது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சிம்பிளிஃபை பண்ணி யோசிச்சு பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 12B படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து இந்த ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிச்சாருன்னா அவரோட ரியாலிட்டி எப்படி இருக்கு, பஸ்ஸை பிடிக்கலன்னா அவரோட ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ பஸ்ஸை பிடிச்சிட்டாருன்னா அவர் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஃபிலிம், பட் ஆனா ஜோதிகாவோட இருப்பாரு, பஸ்ஸை பிடிக்கலன்னா சிம்ரனோட இருப்பாரு, சம்திங் இல்லையா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ரியாலிட்டியில நம்மளை கொண்டு போய் விடும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க பாக்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு மீரான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீரா மீரா வந்து நல்லா படிச்ச அந்த பொண்ணு வந்து டாக்டர் ஆயிடுச்சு அப்படி ரியாலிட்டி. லெட்ஸ் சே அது மீரா 1. ஓகே, அந்த பொண்ணு நல்லா படிக்கல அப்படின்றப்ப அது இன்னொரு ரியாலிட்டி. அந்த ஆக்ஷன் வந்து இன்னொரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணும். அது வந்து மீரா 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பேரலா இந்த மீரா 1 ரியாலிட்டியில வந்து இந்த மீரா 1 வந்து லியோ அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா அது மீரா 1A, அதோட ரியாலிட்டி திருப்பி பிரியும். அதே மாதிரி இந்த மீரா 1 பொண்ணு வந்து அந்த லியோன்றவரை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குது, ஜாக்னு வச்சுக்கலாம். ஜாக்க கல்யாணம் அது மீரா 1B. ஓகே, அது தனி ரியாலிட்டியா பிரியும். அதே மாதிரி இப்ப படிக்காத பொண்ணுக்கு வரும் மீரா 2. அந்த பொண்ணு படிக்கல, சோ படிக்காம இருக்க அந்த ரியாலிட்டியில வந்து அந்த பொண்ணு ஜோ அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ரியாலிட்டின்னு பார்க்கலாம். ஜேம்ஸ்ன்றவங்க இன்னொருத்தங்க, அதை கல்யாணம் பண்ணிக்கிறது அது இன்னொரு ரியாலிட்டியா பிரியும். ஸோ இந்த ஜோ கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மீரா 2A அப்படின்னா, ஜேம்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மீரா 2B அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப திருப்பி ரியாலிட்டி பிரியுது. லியோவோட இருக்கிற அந்த மீரா 1A வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க வந்து ஹார்மோனியா தே லிவ் லைஃப் டுகெதர் அப்படின்றப்ப அது ஒரு ரியாலிட்டி. இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்குது, அது இன்னொரு ரியாலிட்டி. அதே மாதிரி லைஃப் வித் ஜாக், ஜோ, ஜேம்ஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்கு. எய்தர் ஹாப்பியா வாழ்றதுக்குரிய ரியாலிட்டியும் இருக்கு, இல்ல மன ஒருமைப்பாடு இல்லாம சேடா வாழ்றதுக்குரிய ரியாலிட்டியும் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப மீரா அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஒரு ரியாலிட்டி மீரா, ஃபார் எக்ஸாம்பிள் மீரா 2A 2B இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி தான் நம்ம பார்க்க முடியும். பட் பேரலி எல்லா ரியாலிட்டியும் பேரலா நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றதான் குவாண்டம் சயின்ஸ். பட் ஒரு ரியாலிட்டி, இப்ப மீரா படிச்சு டாக்டர் ஆகி லியோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ரியாலிட்டியை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், அது நார்மல் ரியாலிட்டி. பட் குவாண்டம் ரியாலிட்டியில எல்லாமே பாசிபிள், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த அந்த கான்செப்ட் வந்து நீங்க இந்த கான்செப்டை நம்புறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டூல்ஸ் தான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள். பட் இந்த ஸ்லைட் புரிஞ்சதுன்னா நான் அடுத்து சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்றதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இவ்வளவு கான்செப்ட் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையில இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம ஹியூமனா இந்த லைஃபே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிறவி மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான பிறவிகளா இந்த சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற அந்த த்ரெஷ்ஹோல்ட ரீச் பண்றதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். ஓகேவா? 51% ஒரு பெர்சன்டேஜாவது நாம நம்மளை விட அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த தேர்ட் டென்சிட்டி எர்த் ஸ்கூல்ல இருந்து பாஸ் ஆகி அடுத்த டென்சிட்டிக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ ஆயிரக்கணக்கான பிறவிகளா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு இவ்வளவு நேரம் செலவு பண்றதுல தவறே கிடையாது. இந்த படம் பாக்குறப்ப எனக்கு கிடைச்ச அந்த மெசேஜ் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரியாலிட்டியில இருக்க அந்த வசந்த் அந்த ஆரண்யா பேர்ல வந்து அந்த ஆரண்யா வந்து மிஸ் ஆயிடுவாங்க. மிஸ் ஆன உடனே அந்த வசந்த் வந்து இன்னொரு ரியாலிட்டிக்குள்ள போய் அந்த போர்ட்டல் வழியா டிராவல் பண்ணி இன்னொரு ரியாலிட்டிக்குள்ள போய் இன்னொரு வசந்த் ஆரண்யா பேர்ல இருக்க அந்த ஒன்னாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அந்த ஆரண்யாவை கொண்டு வரணும்னு நினைச்சாரு பாருங்களே, அதுதான் சர்வ் டு செல்ஃப். அதாவது அந்த வசந்தும் நாம தான், நம்மளோட செல்ஃப் தான், டிஃப்ரெண்ட் செல்ஃப் தான் அப்படின்றத யோசிக்காம தன்னோட கரண்ட் ரியாலிட்டியில இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த வசந்த் அவரோட இன்னொரு வேர்சன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவரை கொன்னாவது தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த ரியாலிட்டியில இருக்க அவரோட அவரோட செல்ஃபை கொல்லலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கதான் சர்வ் டு செல்ஃப்.
இதே இது அவர் திருப்பி அடுத்த ஃப்ரேம்ல வந்து இன்னொரு ரியாலிட்டியில போய் இன்னொரு வசந்த் ஆரண்யா பேர்ல இருக்க வசந்த கொல்ல போறப்ப தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை விட அந்த வசந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெட் ஹிம் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹாப்பினஸ் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு இடத்துல கொல்லாம விடுவார் அடுத்த ஃப்ரேம்ல. அதுதான் சர்வ் டு அதர்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோ ஈஸியா வந்துடாது இல்லையா? எப்படி இந்த வசந்துக்கு வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தன்னோட ரியாலிட்டி தான் உண்மை அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாமளும் இந்த வெசல் உண்மை, இந்த இந்த மீட் சூட் அப்படின்வாங்கல்ல, காஸ்டியூம் வாங்க, மீட் காஸ்டியூம் வாங்க, இந்த காஸ்டியூம், இந்த ரியாலிட்டி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த காஸ்டியூமோட டைம் முடிகிறப்ப வந்து எவ்ரிதிங் பாய்ஸ் டவுன் டு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே கடைசி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படி இன்னொரு ரியாலிட்டியில இருக்க வசந்தும் நான் தான் அப்படின்ற அந்த உணர்தல் இல்லாம இருக்கிறப்ப அந்த வசந்துக்கு இன்னொரு ரியாலிட்டியில இருக்க வசந்தை பத்தி கவலை இல்லையோ, அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருமே we are like cells of God experiencing life in different reality அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் நம்ம இந்த காஸ்டியூம் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். நம்ம எல்லாம் we are part of God experiencing, God is experiencing life as okay in particular reality. இந்த காஸ்டியூமோட டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் கோஸ் அஸ் டேட்டா டு சோல் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து இந்த புரிதல் தர்றப்ப வந்து கிடைக்கிறப்ப வந்து நம்ம சுயநலமா நடந்துக்க மாட்டோம். ஸோ இது லென்த்தியான வீடியோவா இருந்தது. பட் ஆனால் இந்த சர்வ் டு அதர்ஸ்ன்ற கான்செப்ட் தான் இதோட பேஸ் கான்செப்ட். இந்த சர்வ் டு அதர்ஸ் பர்சன்டேஜ் 51% அது வந்து இதை பத்தி நான் தெளிவா இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் அதோட பேஸ் கான்செப்ட் மட்டும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ நாம இந்த தேர்ட் டென்சிட்டி ரியாலிட்டியில இருந்து பாஸ் ஆகி நெக்ஸ்ட் டென்சிட்டிக்கு கிராஜுவேட் ஆகணும்னா அதுக்கு இருக்க ஒரே கிரைட்டீரியா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை விட அடுத்த உயிருக்கு அடுத்த பீயிங்க்கு வந்து அட்லீஸ்ட் 1% ஆவது அதிக முக்கியத்துவம் தர்றது. இதுதான் ஃபோர்த் டென்சிட்டியோட பேசிக் குவாலிட்டி. இந்த பேசிக் குவாலிட்டி அதாவது பிற உயிர்களை தன் உயிர் போல நினைக்கிறது அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. அந்த கான்செப்டை நீங்க இந்த குவாண்டம் லெவல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உண்மைய ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உயிரும் நாமளும் வேற காஸ்டியூம்னால பபிள்னால பிரிஞ்சிருக்கும். பட் ஜஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற புரிதலோட பாக்குறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிற உயிரை தன்னுயிர் போல பாப்பீங்க. ஏன்னா உண்மையிலேயே எல்லா உயிர்களும் ஒரு பாடின்ற பிசிக்கல் அந்த பபிள்னாலதான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பாடியோட இந்த மீட் காஸ்டியூமோட டைம் முடிகிறப்ப உள்ள இருக்க அந்த உயிர் வந்து எல்லாம் சேர்ந்து இறைவனோட தான் கலக்க போகுது. ஓகே, கலந்திருக்கு. ஆக்சுவலா கலந்திருக்கிறது வந்து இப்ப இந்த பிசிக்கல் பாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்கு. இந்த புரிதல் இருக்கிறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிற உயிரை தன்னுயிர் போல நினைக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த 51 தனக்காக வாழாம 51% கொஞ்சமாவது அடுத்த உயிர்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மனித பிரிவில இது வரைக்கும் இருக்க அந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கான்சியஸ்னஸ் வந்து 51%க்கு மேல நீங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கப்ப கலெக்டிவா ஒரு பிறவில இல்ல கொலெக்டிவா எல்லா பிரிவிலையும் நீங்க சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற கான்சியஸ்னஸோட வாழ்ந்துட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுதான் பாசிங் கிரைட்டீரியா நெக்ஸ்ட் டென்சிட்டிக்கு மூவ் ஆகுறதுக்கு. அதாவது இந்த எர்த் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம வழிபடுற கடவுளர்கள் அசெண்டட் மாஸ்டர்ஸ் இருக்க அடுத்த டென்சிட்டி மூவ் ஆகுறதுக்கு இதுதான் ஒரே கிரைட்டீரியா. ஏன்னா அங்க இருக்கு அந்த டென்சிட்டியில வந்து இது ஒரு பேசிக் குவாலிட்டி. எப்படி குவாண்டம் சயின்ஸ் வந்து அங்க பேசிக்கோ அதே மாதிரி இந்த சர்வ் டு அதர்ஸ் அப்படின்றது அங்க ஒரு பேசிக் குவாலிட்டி. ஓகேவா, அடுத்தவங்க எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வர்றப்ப மட்டும்தான் அந்த லெவலுக்கு போக முடியும். அந்த லெவல்ல வந்து சர்வ் டு அதர்ஸ்ன்றது பேசிக் குவாலிட்டி ஆகும். ஓகேவா, ஸோ இங்க இதை நம்ம மீட் பண்ணா மட்டும்தான் அந்த கரிக்குலம்ல போய் அந்த லெவல்ல இருக்க சோல் லெசன்ஸை நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கூல் பாஸ் பண்ணணும், அதாவது இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ் லெவல்ல பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான், பிற உயிரை தன் உயிர் போல நினைங்க. அதுக்கு பின்னாடி இருக்க இவ்வளோ கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நேச்சுரலா வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் காஸ்டியூம் மீட் காஸ்டியூம்ன்றது புரிய வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிற உயிரை தன்னுயிர் போல நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறப்ப அது வந்து உங்களோட செயல்லையும் எண்ணத்திலையும் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அப்படி ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அது வந்து குவாண்டம் என்டாங்கிள் மூலமா உங்க ஆஸ்ட்ரல் பாடியில கனெக்ட் ஆகி உங்களுடைய கர்ம பதிவுகள்ல கனெக்ட் ஆகி உங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களோட ஃப்ரீக்வன்சி 4th டென்சிட்டி ஃப்ரீக்வன்சியை மீட் ஆகும். அதே சமயத்துல உங்களோட புரிதலும் அந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்தாப்புல அந்த புரிதலோட தான் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ லென்த்தியா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. பட் ஆனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிற உயிரை தன்னுயிர் போல நேசிக்கணும் அப்படின்ற இந்த அடிப்படை கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் சயின்ஸ் மூலமா நிறைய ஆதாரங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மூலமா உங்களோட புரிதல், அதாவது கான்சியஸ்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்கலாம். நன்றி. கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் gift பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.